எல்லா புகழும் இறைவனுக்கே என்று 2 கைகளை விரித்தான் ஒருவன். விரித்த 2 கைகளிலும் 2 ஆஸ்காரை வைத்தான் இறைவன். இயர்ஸ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் உங்களுடைய ஜேர்னி ஒரு சின்னதாக ரிவைண்ட் பண்ண போகிறோம். உங்களோட ஃபர்ஸ்ட் சேலரி எவ்வளோன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எவ்வளோ ரூபாய் வாங்கினீங்க சேலரி? 50 ரூபாய். 50 ரூபாய், எஸ், பர்ஃபெக்ட். ஓ மை காட். எல்லாருக்கும் வந்து ஒரு ஆதர்ஷ் பிரதர் அந்த மாதிரி ஒருத்தர். அவரை பார்த்து தினம் தினம் நாங்கள் கற்றுக்கிறோம். அது மியூசிக்கலாக இருந்தாலும் சரி, அவரோட பிஹேவியராக இருந்தாலும் சரி. எல்லாம் போய் அவங்க இல்லைன்னா மேபி நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பாங்க. வேற மாதிரி இருந்திருக்கும் லைஃப். 18 வயதினிலே எல்லா சிங்கர்ஸ்க்கும் 100% தான் பெர்ஃபெக்ஷன் பார்ப்பாரு. நான் பாடினா மட்டும் 200% பார்ப்பாரு. அது ஏனே தெரியாது. ஆமா, நம்ம ஃபேமிலியில் லென்ஸ் போட்டுருவாங்கல்ல, இதுதான் ப்ராப்ளம். அவங்க பாவம் வேற ஏதாவது ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா பெரிய சிங்கராக இருப்பாங்க. Hi Rahman, Suresh here, and we are here to congratulate you on 25 years of great music. ஆங்கிலத்தில் பேசுகிறார்கள். இதெல்லாம் போர். நீ வந்து தீராஜ் சாரோட ரெக்கார்டிங் பற்றி சொல்ல. நாங்கள் 2 பேரும் ரெக்கார்டிங் பண்ண மாட்டாரு. நாங்கள் இல்லைன்னா கேன்சல். அந்த கீபோர்ட் மேலே யமஹா இருக்கும். இவர் மைக் எடுத்துட்டாரு, ஏஆர் மைக் கொடுத்துட்டு சாம்பிள் பண்றாரு. இவரு யமஹா யமஹா. I think that fun will never forget. Yes. இன்னும் ஏதோ வரணுமே அங்க இருந்து. எங்க இருந்து வரலையே. வர்றதா இருந்தாங்க, வரல போல இருக்கவங்க. ஏதோ ஸ்மெல் வருதுல்ல. அப்புறம் இப்போ சமீபத்தில் ஒரு வதந்தி கேள்விப்பட்டேன். ஏதோ ஒரு பைக் ரைட் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? அவர் வந்து கூட்டிட்டு போறாராமே, யாருக்கு தெரியாம. 12 o'clock in the night he took me. நைட் 12 o'clock ஹெல்மெட் போட்டு. ஹெல்மெட் இல்லாம. இல்லாமையா? உங்களுக்கு ரோஸ்லாம் கொடுத்தாங்க போல இருக்கே. அவங்களுக்கு நீங்க என்ன கொடுக்க போறீங்க? அவங்களுக்கு வந்து sing. Oh my god. One line of Urvasi. Okay. Please. Our favorite song is Urvasi. So Urvasi, take it easy, Urvasi. ஊசி போல உடம்பு இருந்த தேவையில்ல ஃபார்மசி. அதான் ஒல்லியா இருக்கும். திருலோகன் சாரதா வீனஸ் காலனிலேருந்து மணியை சுப்பராய நகருக்கு அவென்யூக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்க ஆரம்பிச்சது ரோஜா. அங்கேருந்து 25 இயர்ஸ் தள்ளி வந்துட்டோம் நம்ம. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல 25. இந்த 25 இயர்ஸ் ஆஃப்டர் ரோஜா சுருக்கமா சொல்லுங்க. how it changed your life? உங்க லைஃபை மாத்தினது ரோஜா to today. I think my life has not changed. Because family, I was married and have beautiful children. பசங்க வந்துட்டாங்க, பொன்னாட்டி. அது என்னோட 40 இயர்ஸ்லேருந்து நிறைய சேஞ்ச் ஆயிருக்கு. எங்கள் அப்பா வந்து 43வது வயசுல இருந்தார் நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து 40க்கு மேலே இந்த வாழணுன்ற ஆசை போயிடுச்சு. அதாவது ஒரு மொமெண்ட் போது இருக்கிற வரைக்கும் நல்லது பண்ணோன்ற ஒரு வெறி ஒன்று. முதல்ல வந்து அது மாதிரிலாம் இருக்குல்ல, ஸ்கூல் ஆரம்பிக்கணும், இல்லை ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கணும், அதுக்கப்புறம் ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணணும், அந்த மாதிரி ஆம்பிஷன்லாம் ஒன்றுமே கிடையாது. மியூசிக் மட்டும் பண்ணிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் ஸோ இதெல்லாம் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்குமே, இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், மீதி பேர் இது பண்ணலாம், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ற மாதிரி நிறைய விஷயம். அதுக்கப்புறம் தான் ஒரு மாதிரி ஒரு தைரியம். அதுக்கப்புறம் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் டீச்சரோட என்கரேஜ்மெண்ட் சொன்னேன். He said do it and அவரோட blessing, lot of changes after 40. ஹிட் ஆஃப்டர் ஹிட் இந்த 25 இயர்ஸ்ல எந்த லாங்குவேஜ் போனாலும், எந்த ஜானர்ல படம் பண்ணாலும், எந்த டைரக்டரோட ஒர்க் பண்ணாலும், என்ன மீடியம்ல போனாலும், வெதர் இட்ஸ் ஆல்பம் இல்ல ஸ்டேஜ் ஷோவா இருந்தாலும் சினிமாவா இருந்தாலும் சொல்லும், ஒன் ஆஃப்டர் தி அதர் ஒன்றும் அப்படியே ஹிட் ஆகும்போது நீங்க வந்து டெஃபினட்டா உங்க அப்பாவை மிஸ் பண்ணுவீங்க. பட் அந்த சக்சஸோட அந்த 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 தீவிரத்தை, அந்த வெற்றியை வந்து உணர்ந்தீங்களா ஒரு தரமும்? அதுக்கு தீனி போடுறதுக்கு
கரெக்டான வழி சொல்லணும்னா அதை வச்சு ஒரு சேவை பண்ணும் இந்த மாதிரி. இது வந்திருக்கு நம்மளுக்கு இருநூறுலால, அதனால இதை வச்சு நல்ல சேவை பண்ணும். இது ஒரு கல்ச்சுரல் பிரிட்ஜ் பண்றதுக்கும் இந்த உலகமே ஒரு மாதிரி பிரிவுல இருக்கு இல்ல அந்த பிரிவினைகள்ல உங்களை மாதிரி இருக்கிறவங்களோட சக்சஸ் தான் இந்த உலகத்தை வந்து ஒண்ணா சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னவே ஏமா அது ஒரு ஒரு மோட்டிவேஷன், ஒரு ரீசன் தருது. ஒரு முன்னாடி பாம்பேல இருக்கிறவங்களே சவுத்ல இருக்கிறவங்களோட திறமைய வந்து கொஞ்சம் எடை போடுவாங்க. அங்க இருந்து அதை தாண்டி போனா உங்களுக்கு ஏசியால இருக்கிறவங்க வந்து இந்தியாவை கொஞ்சம் குறைச்சலா மாட்டி போடுவாங்க. இன்னும் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ ஐ திங்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம மாதிரி மியூசிஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் அண்ட் ஆக்டர்ஸ் அண்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு விஷயமா இன்னும் பிரிவு ஒன்றும் பண்ணக்கூடாது. நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் அதை உடைக்கணும். அவங்க போட்ட வால்ஸை உடைக்கணும், மென்டல் வால்ஸ். ஸோ பாம்பே மாதிரி படம் பண்ணும்போது மணியோட நீங்க நிறைய இந்த மாதிரி விஷயத்த இந்த கண்டிப்பா அதான் லவ் நீங்க வந்து ஒரு ஹேட் ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் லவ் இருக்கு. நீங்க வந்து யூ சோசன் லவ். கண்டிப்பா சோ பியூட்டிஃபுல். சிம்பிள் பட் யோசிச்சு பார்த்தா எப்படி வந்து தெரியல வாயில. இல்ல சோ லவ்லி டு சூஸ். அவர் என்ன கேக்குறாரு பார்க்கலாம். ஹாய் ரஹ்மான், உங்கள் மியூசிக், உங்கள் சாங்ஸ், உங்கள் பேக்ரவுண்ட் ஸ்கோரு, உங்கள் ப்ராட்வே, ஆண்ட்ரூ லாய்ட் வெப்பர் கூட இருந்த ஷோ, ஹாலிவுட், ஆஸ்கர்ஸ் எல்லாம் தெரியும். ஆக்சுவலாக உங்கள் மியூசிக் ஸ்கூலை பற்றி கூட எல்லாருக்கும் நிறையா தெரியும். ஆனால் எழுதி டைரக்ட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நிறைய பேருக்கு இன்னும் தெரியாது. இந்த வர்ச்சுவல் ரியாலிட்டி இங்கே எடுக்கிற படம், இதை பற்றி எல்லாருக்கும் சொல்லணும் நீங்கள். ஓகே ஓகே இந்த மாதிரி அதிகமா பேசாதவர். அவரோட இன்ஸ்பிரேஷன் தான் எல்லாமே பண்ணுறது. எங்கே இந்த ஆளுங்க வர்றது பற்றி இல்லை, ஒரு லீடர்னா எல்லாருக்கும் நல்ல ஒர்க் வாங்க முடியும்ன்ற வந்து அவர் தான் எனக்கு குருன்னு சொல்லலாம். நம்ம வந்து ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப் இருந்தால் அவங்க எல்லாருக்கிட்டையும் நல்ல ஒர்க் வாங்கலாம், வேர்ல்ட் கிளாஸ் ஒர்க் வாங்கலாம்ன்றது வந்து அவர் தான். ஸோ அவர் கேட்ட மாதிரி லே மாஸ்க்ன்ற படம் வந்து ஒரு தமாஷா பண்ண ஒரு படம். ஆக்சுவலாக எங்கள் ஒய்ஃப் கூட பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, நீங்கள் இந்த இவ்வளோ ஸ்டோரி எழுதிட்டுருக்கீங்களே, எனக்கு ஏன்னா ஸ்டோரி எழுதும்போது அவங்ககிட்ட தான் சொல்லுவேன் இந்த மாதிரி இந்த ஸ்டோரி எப்படி இருக்குது, இந்த ஸ்டோரி. ஸோ ஒரு ஸ்டோரி பர்ஃப்யூம் பற்றி பண்ண நல்லா இருக்குமேன்ற மாதிரி சொன்னப்போ ஓகே. இப்போ ஒரு தியேட்டர் கட்டணும், இந்த தியேட்டரில் வந்து பர்ஃப்யூம்ஸும் ஒரு எலிமெண்ட்டாக இருக்கணும், ஸ்மெல்லும் ஒரு எலிமெண்ட்டாக இருக்கணும், அதை வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியேட் பண்ணும்போது வர்ச்சுவல் ரியாலிட்டி வந்தது. வர்ச்சுவல் ரியாலிட்டி வந்த உடனே இதோட பாசிபிலிட்டிஸ் பார்க்கும்போது யாரும் இந்த இடத்துக்கு போகல, எல்லாமே கேம் மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் ஒரு 200 கிளிப் பார்த்துருப்பேன். பார்த்துட்டு சரி இதில் ஒரு ஸ்டோரி டெல்லிங் பண்ண அப்படி இருக்கும். இல்லை நான் ப்ராட்வேயில் வெஸ்டர்னில் ஒர்க் பண்ண தொட்டு தியேட்டர் அண்ட் ஃபிலிம் நாலேஜ் வந்து ஹாலிவுட்லேயும் கொஞ்சம் கற்றுட்டு இருந்தேன். ஸ்கிரிப்ட் ரைட்டிங்லாம் கற்றுட்டு இருந்தேன், ஒர்க் ஷாப் என்ன வந்து சார். ஸோ ஒரு ப்ரீவியஸ் பண்ணோம், ஒரு ப்ரீவியஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ரோமில் ஷூட் பண்ணோம். சிஸ்டர்ஸ் யாராவது பார்த்தாங்களா? சிஸ்டர்ஸ் பார்க்கல. நீங்கள் பார்த்தீங்களா லே மாஸ்க்? அவங்க யூடியூப்ல என்ன பேரு? வாட் இஸ் இட் கால்ட்? லே மாஸ்க். லே மாஸ்க். மாஸ்க் இஸ் a scent, இல்லையா? ஓகே. ஸோ அந்த scent plays a very important thing in the screenplay. நீங்க அப்பவே சொன்னீங்கல்ல. ஸோ மணிக்கு ஆன்சர் கிடைச்சாச்சு. எல்லார்கிட்டையும் சொல்லாம சிஸ்டர்ஸ் கூட வெறும் ட்ரெய்லர் மட்டும் காமிச்சிருந்த லே மாஸ்கோட அந்த ரகசியம் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. வாசனை இங்க வரைக்கும் வந்தாச்சு. ரோஜால இருந்து காற்று வெளியிடை வரைக்கும் மணி கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஸோ அந்த ரேப்போ எப்படி வந்தது? உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? எல்லாரையும் விட உங்களுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷலா 2 பேருக்குள்ள ஒரு பாண்ட் அந்த மியூசிக்லயே வருது. அது அந்த பாண்ட் மணி சார் கிட்ட இருக்க ஸ்பெஷல் குவாலிட்டி என்னன்னா எனக்கு தெரியவே தெரியாது. இல்ல நான் நோட் பண்ண விஷயம் என்னன்னா, இது பாருங்க, ஒரு டைரக்டர் வந்து ஒரு ஹீரோ கிட்ட படம் பண்றாரு, அந்த ஹீரோ படம் சரியா போடணும்னு வச்சுங்க, எல்லாம் வந்து சொல்லுவாங்க இந்த டைரக்டர் இந்த ஹீரோ வச்சு ஏன் போய் பண்றீங்க. அதே மாதிரி சப்போஸ் நான் பண்ண படம் வந்து 2, 3, 4 நாள் ஆகலாம், மீதி டைரக்டர்லாம் யூ கேன் ஃபீல் தட். அந்த டைம்ல சொல்றேன் 90s நான் மியூசிக்லாம் சரியா போலையேன்ற மாதிரி அந்த குவாலிட்டியே கிடையாது அவர்கிட்ட. நல்ல ஒர்க் பண்ணலன்னா தான் ஹிட் ஆயிருக்கலாம், பட் நல்ல ஒர்க் இல்லைன்னா அவர் வந்து ஏற்றுக்க மாட்டார். பட் அது தோல்வி அடைஞ்சா இருந்தாலும் லைக் நல்ல ஒர்க் இருந்தால் அவர் வந்து தலைமையில வச்சு கொண்டு விடுவார். அந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி. ஸோ தட் குவாலிட்டி ரொம்ப இப்போ இன்னும் ஜாஸ்தி இல்லை. ஓ அந்த படம் சரியா போகல, ஏன் அங்கே போறீங்க, இந்த படம் சரியா போகல என்ற மாதிரி அந்த மாதிரி ஜட்மெண்ட் இல்லாமல் அந்த குவாலிட்டி ஆஃப் ஒர்க் வச்சு தான் அவர் டிசைட் பண்ணுவார். அதுவும் எங்களுக்கு குழந்தை பிறந்த சமயத்துல உங்க பாட்டை போட்டு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருப்பார் பாருங்க, ரசிச்சுட்டே இருப்பாங்க. அதுவும் ருக்குமணி காலையில சாயங்காலம் வரைக்கும் எங்க வீட்டுல ருக்குமணி தான் கேட்கும். ஸோ மணியோட பண்ண சாங்ஸ்லயே உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்ச சாங்? எனி ஒன் சாங் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாங்? எந்த ஏரா சொல்லுங்க. எனிதிங். 90 to 95 இல்ல 95 to 2000 ஆல் டுகெதர்
அது மாதிரி ஒன்றும் கிடையாது. கிடையாது. ஆக்சுவலி பாம்பே தீம் வந்து ஜிவி சார் வீட்டில் பண்ணது தான். உங்க கம்போசிங் அப்போ வந்த டீம் தான். பாம்பே தீம். ஆமா, தொடர்ந்து வந்துட்டு ரெண்டும். ஓகே. நான் அப்போ உங்ககிட்ட சொல்லிட்டேன், இது வந்து உங்க படத்துக்கு இல்லை, ஆனா இங்கே வந்திருக்கு அவரோட ஐடியா. ஆமா, கரெக்ட் கரெக்ட். ஸோ அந்த பாம்பே தீம் ஸ்பெஷல் இல்லையா? பாம்பே தீம், அப்புறம் நெஞ்சுக்குள்ளே, அப்புறம் நெஞ்சுக்குள்ளே 2 லைன் எங்களுக்கு பாடுவீங்களா? நெஞ்சுக்குள்ளே சக்தி ஸ்ரீ தான். நீங்க பாடணும், உங்க பாட்டு தானே. நான் வேணா மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனை, கண்ணீர் கேட்டேன் அமுதம் தந்தனை, மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனை. அப்புறம் தெரியல அதில் இருக்குமா. தோஸ் டேஸ் வந்து டைரக்டருக்கும் மியூசிக் டைரக்டருக்கும் நிறைய பாண்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எம்எஸ்வி அண்ட் கே பாலச்சந்தர், கே விஸ்வநாத் அண்ட் கேவி மகாதேவன், அந்த மாதிரி நீங்க மணிரத்னம் மட்டும் இல்ல, நீங்க சங்கர், நீங்க கதிர், நீங்கெல்லாம் ஒர்க் பண்ணா கூட இன்னும் தமிழ்ல நிறைய லவ்லி சாங்ஸ் யூ ஆல் டிட். எஸ்பெஷலி சங்கரோட உங்களோட ஃபிலிம்ஸ் எல்லாமே, பிகாஸ் செகண்ட் ஃபிலிமே நீங்க பண்ணீங்க தமிழ்ல, ஜென்டில்மேன். ஐ ரிமெம்பர் ரோஜா நடந்துட்டு இருக்கும்போதே, ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிட்டு இருக்கும்போதே ஐ திங்க் ஜென்டில்மேனும் யூ டிட். அந்த சாங்ஸை ஒட்டகத்தை கட்டிக்கொல்லாம் வந்து நாங்க ஃபர்ஸ்ட் கேட்டோம். ஸோ உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த பாண்டும் ரியலி வண்டர்ஃபுல். ஸோ கண்டினியூ பண்ணிட்டே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அதை பத்தி சொல்லுங்க. வெரி ஹார்ட் டு சாட்டிஸ்ஃபை. அப்படியா? ஆமா, அவர் வந்து ஏன்னா ஒரு பாட்டை வந்து ஒரு படம் மாதிரி எடுப்பாரு. படத்தோட பட்ஜெட். ஸோ அவருக்கு வந்து எல்லாம் ஒவ்வொரு ஃபுல் ஸ்டாப் அண்ட் கமா எல்லாமே பிடிக்கணும். அண்ட் இஸ் வெரி கிளியர் அபவுட் வாட். பிளஸ் அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம்க்கே நீங்க தான் மியூசிக் பண்ணிருக்கீங்க. கரெக்ட் இல்ல? சோ அது ஸ்பெஷல் பாண்டாவே இருக்கு. And still is evolving and is growing. It's amazing to be working with Shankar. ரொம்ப கஷ்டமான விஷயம் சங்கர் கிட்ட பண்றதுன்னு ஒரு மெலடி பண்ணிட்டோம்னு வச்சுக்க, அவருக்கு பிடிச்சிரும், அப்புறம் டவுட் வந்துரும். என்னவளே மாதிரி பியூட்டிஃபுல் மெலடி எல்லாம் அவர் படத்துல போய் அமையும். இல்ல அது ரொம்ப பிடிச்சிச்சு. ஆமா, அதுவும் அது நான் சொன்னேன் ரெக்கார்ட் பண்ணலாம். இல்ல எனக்கு அந்த டியூன் ரெக்கார்ட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. அப்புறம் உன்னிகிருஷ்ணன் பாடணும்னா என்ன மாதிரி பாட்டு. அதுக்கப்புறம் இப்போ சஹானா அந்த சிவாஜி படத்துல இருக்கு இல்லையா, ரெக்கார்ட் பண்ணிட்டோம். பண்ண உடனே இந்த சஹானா வந்து ஒரு சீரியலோட பேர்ல, அது எதுக்கு வேணும், நான் லண்டன்ல இருக்கேன், வேற ஏதோ பண்ணிட்டு இருக்கேன் இப்போ லண்டன்ல. ஸோ 1 hour பேசணும் சஹானாவை கன்வின்ஸ் பண்றதுக்கு. அந்த பாட்டை வைக்கிறதுக்கு 1 hour. நான் யூஸ்வலா சொல்ல மாட்டேன், பிடிக்கலன்னா உடனே மாத்திடுவேன். பட் இந்த பாட்டு போட்டு தான் ஆகணும், பிகாஸ் இந்த மெலடி இல்லைன்னு வச்சுக்கோ எல்லாரும் நம்மள திட்டுவாங்க. அப்புறம் ஏதோ ஒரு படத்துல ஒரு மெலடினாச்சும் இருக்கணும். இல்ல மெலடி நல்லதுதான், பட் நம்ம படத்துல வந்து இன்னும் அவங்க வந்து வரதே வேற விஷயத்துக்கு. அப்படியெல்லாம் சொல்லுவாரு. பட் he loves it. நீங்க காதலன் படத்துல அந்த என்னவளே இருக்கிற ஒரு எல்லா சாங்கும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து கரப்ட் ஆயிருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஒரு ஃபுல் ரீல் எரேஸ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு புது எக்யூப்மெண்ட் இருந்தது. அப்போ நம்ம இன்ஜினியர் ஸ்ரீதர் ஹெச் ஹூஸ் லைக் ரைட் ஹேண்ட் ஃபார் மீ. எஸ். ஃபுல்லாக 90s அண்ட் எவ்ரிதிங். அவர் வந்து இஸ் சச் அ ஸ்விட்ச்ட் ஆன் கைட், சச் என்தூசியாசம். அவர் பார்க்கும்போதெல்லாம் சச் எனர்ஜி வில் கம். அண்ட் அவர் வந்து ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு ரஹ்மான் ஐம் சாரி, டோன்ட் வரி, வில் டூ இட் அகேன். அண்ட் இன் அ வே நெக்ஸ்ட் படம் இன்னும் பெட்டராக வந்தது. So I always feel that எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கும். கோச் கிளியர் நீங்க கோவம் வரலையா? நானா இருந்தா 2 அடி கொடுத்துருப்பேன், உத கொடுத்துருப்பேன். இல்ல ஒரு டான்ட்ரமாவது போ. ஐ திங்க் எல்லாத்துக்கும் ஒரு மீனிங் இருக்கு. அதுல வந்து நல்லதுலயும் கெட்டது இருக்கு, கெட்டதுலயும் நல்லது இருக்கு. ஒன் ஆஸ்க் யூ கொஞ்சம் ஒரு ட்ரிக்கி क्वेश्चन தான் இது. நீங்க வந்து 20 வயசுல ஃபிலிம்க்கு வந்ததுனால இந்த இளையராஜாங்கிற ஒரு பெரிய அந்த ஃபினாமினனை பார்த்து நீங்க வந்து ஒரு இன்டிமிடேஷன் இல்லாம வந்துட்டீங்க. அதே 30 வயசுல 35 வயசுல வந்திருந்தீங்கன்னா அவ்வளோ லார்ஜர் தேன் லைஃப் அப்படியே தமிழ் திரையுலகே ஆக்கிரமிச்சிட்டு இருந்தாரு இளையராஜா. ஸோ அந்த சமயத்துல ஒரு நியூ கமரா நீங்க வந்தப்போ இன்டிமிடேட் ஆயிருப்பீங்களா? இப்போ இருந்தா ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, இப்போ இந்த 60s and 70s பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எம்எஸ்வி சாரோட மியூசிக், அப்புறம் எம்ஜிஆர் சிவாஜி மூவிஸ், அண்ட் தட் வாஸ் ஆர் பிரெட் அண்ட் பட்டர். எங்கே போனாலும் அந்த ஹார்னில். அப்புறம் ராஜா சாரோட மியூசிக். நான் வந்து பேண்டில் வாசிக்கும் போது தான் தெரிஞ்சது மியூசிக் இஸ் பியாண்ட் ஃபிலிம்ஸ். அப்புறம் இந்த அட்வர்டைஸிங்கில் போகும்போது தான் பியாண்ட் திஸ் வேர்ல்ட் தேர் இஸ் another வேர்ல்ட். அது அந்த காயின் ட்ராப் மனசில் ஆனவொன்னு தான் தெரிஞ்சது, இதை விட மியூசிக் இருக்குது. இதை விட அது மியூசிக் மட்டும் இல்லை, ஃபிலாசபி, அதுக்கப்புறம் கல்ச்சரல் ரிச்னஸ், இதெல்லாம் இருக்குது. அந்த டிஃப்ரெண்ட் பீப்புள் அவுட் தேர் வேர் யூ கேன் அப்ரிஷியேட். அண்ட் ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் ஃபிலிமில் இந்த இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. அப்படி மூவி பண்ணணும், ஒரு படங்கள் பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்ட் போயிட்டு மியூசிக்கில் வந்து வேறு பண்ணணும். ஸோ நான் என்னென்னலாம் வேறு பண்ணணும்னு நினச்சிருந்ததெல்லாம் அப்புறம் மணிரத்னம்னா
அவர்னா நீ வந்து ஏன் வேலை போடுற இதுலயே போடு, ஸோ வில் ரீஇன்வென்ட் இந்த ஹோல் திங் மாதிரி அவர் வந்தோன்னா he gave an opportunity. மியூசிக்கோட சவுண்டே வேற மாதிரி he ஆச்சு. understood that. அது இதுதான் போய் ரீச் ஆகும். நீ வேற எதாவது பண்ணாலும் ஒரு 100 பேர் கேட்பாங்க, இது பண்ணினா ஒரு 1,00,000 பேர் கேட்பாங்க இந்த மாதிரி. ஸோ நீங்க பண்ண ஆசைப்பட்ட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சினிமாக்குள்ளேயே போட்டீங்க. இப்போ சினிமாவில் வந்து அப்போ உடைக்க முடியாத வால் மாதிரி இருந்தது. இட் வாஸ் லைக் அ ஃபோர்ட் ட்ரெடிஷன். இந்த ட்ரெடிஷன் தான் பண்ணோம், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணக்கூடாது, இதுதான் யூஸ் பண்ணோம். இந்த மாதிரி வெரி டிஃபிகல்ட்ல ஒரு பியூரோக்ரஸி. இப்போ இங்கே ராஜ்கோட்டில் ஒர்க் பண்ணும்போதே நிறைய பார்த்தேன், அவங்க நல்லா கம்போஸ் பண்ணாங்க. பண்ணும்போது ஒரு டைரக்டர் வந்து எல்லாத்தையும் மாத்திடுவார், திருப்பி டோலுக்கு போட்டு டங்க் டக்கா எனக்கு அப்படியே எவ்வளோ அழகாக கம்போஸ் பண்ணிருக்கேன். இது மாதிரி மாத்தி இதுதான் நான் வெறுத்து போய் அப்புறம் நான் அப்படின்னா சினிமாலே பண்ணக்கூடாது, இது மாதிரி வந்து மாத்திடுவாங்க எல்லாத்தையும்ன்ற மாதிரி. பட் மணிரத்னம் வரும்போது அவர் அந்த கேட்லாம் ஓப்பன் பண்ணிட்டார். டைம் வாஸ் ரைட், உங்க ஆப்பர்ச்சுனிட்டி வாஸ் ரைட், உங்களை புரிஞ்சுக்கிற ஒரு மனசு வேற இருந்தது, விச் இஸ் வண்டர்ஃபுல். அதே மாதிரி உங்களை புரிஞ்சுக்கிட்ட இன்னொரு மனசு டைரக்டர் கதிர். இளையராஜா கூட நிறைய படம் பண்ணிட்டு இருந்தாரு, அதுக்கப்புறம் வந்தாச்சு. ஸோ அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கதிர் வந்து ஒரு ஓவியர். நான் வந்து அவரோட திங்கிங்கே டிஃப்ரெண்ட். ஒரு டைரக்டர் மாதிரி திங்க் பண்ணாம ஒரு ஃபீலிங் பத்தி அந்த டைம்ல வந்து there's an alternate thinkingன்றது வந்து கதிர் ஆக்சுவலி ப்ரூவ்ட் a lot. இன்னும் பார்த்தீங்கன்னா அவரோட பாட்டு, அவர் கூட பண்ண பாட்டுலாம் people just adore. முழுகாத ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப்பா வராரா? இங்க பாருங்க, யாரு முழுகாத ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப் தான். இப்பதான் கல்யாணம் பண்ணிருக்காரு, ஃபேமிலி மேன் ஆயிட்டாரு. யங் மேன். இப்பதான் சொல்லிட்டு இருந்தோம் எப்படி ஓவியரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து மியூசிக் லவ் பத்தி ஃபுல்லா டிஸ்கஷன். ஒரு லவ் பத்தி தான் நான் வண்டி ஓட்டிட்டு இருப்பேன், அவர் வந்து லவ் நட தெரியுமா ரஹ்மான். ஓகே. சோ நான் வந்து என்ன சொல்லுவீங்க கதிர், எப்படி சொல்லுவீங்க அவருக்கு லவ்னா என்னன்னு? கதைகள் எல்லாமே காதல் பேஸ்டா இருந்ததுனால லவ் ஃபெயிலியர் பத்தி. முக்காசி டாக்டரா வேற இருப்பாங்க. ஆமா. இதுக்கப்புறம் ரஹ்மான்ட்ட நான் காதல் தேசம் படத்துக்காக தான் முதல்ல வந்தேன். பட் உழவன் முதல்ல பண்ணார் ரஹ்மான். பியூட்டிஃபுல் சாங்ஸ். பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதாப்பு, வாட் அ லவ்லி சாங். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல உங்க ரெண்டு பேருக்குள்ள? எல்லா பாட்டும், ஒரு பாட்டு இல்ல, காதல் தேசம், காதல் தினம், காதல் வைரஸ், எல்லா படத்துலயும் எல்லா பாட்டுமே எனக்கு 6 பாட்டுமே ஹிட் சாங்ஸ். ஓகே. இந்த சில படங்கள்ல வந்து 3 பாட்டு நல்லா இருக்கு, 4 பாட்டு நல்லா இருக்கு, 2 பாட்டு நல்லா இருக்கு அப்படின்ட்டு இல்லாம லக்கிலி எனக்கு 6 பாட்டுமே எல்லா படத்துலயும் 5 பாட்டு 6 பாட்டு எல்லாமே ஹிட். ஓகே. இன்னொரு விஷயம் நான் வந்து வைரமுத்து சார் நிறைய ஒர்க் பண்ணேன். எக்ஸ்ட்ராடனரி காம்பினேஷன் வைரமுத்து சார். ஆமா. பட் கதிர் வந்து வாலி சார் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டார். அவர் வந்து வாலி பண்ணிட்டு so it was nice. ஏன்னா அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி, ஏன்னா இது is amazing. I love that working with this combination. பட் வாலி சார் கிட்ட ஒரு ஒரு தமிழ்ல சொல்லுவாங்களே அசால்ட்டா இருக்காங்கன்ற மாதிரி ஒரு ஜாலியா எழுதுவாருல்ல, ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஈஸியா எல்லாருக்கும் புரியுற மாதிரி எளிமையான வார்த்தைகள் கவித்துவமோட எனக்கு கலந்துருக்கும். எனக்கு ஐ காட் தி பெஸ்ட் லிரிக்ஸ். மிஸ்ஸிங் ராலி சார் இப்போ இல்ல, ரியலி மிஸ்ஸிங் இல்ல. முஸ்தஃபாலாம் என்ன மூழ்காத ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப் தான். அது ஆக்சுவலி டம்மி வேர்டா நான் பாடுனது முஸ்தஃபா. வச்சுக்கலாம், ஏன் மால போட்டா ராசி அப்படின்னு வரும். மால போட்டா ராசி முஸ்தஃபா டியூன் வாங்குறதுக்கு ரஹ்மான் அப்புறம் எல்லாம் மால போடு. முன்பேவா, முகாப்லா, அப்புறம் முஸ்தஃபா, மரியா, அதுக்கப்புறம் மாயா வசுந்தரா. தெரியாம போச்சு இது எம்ல இருந்து லக் இருக்குன்னு. இல்ல அவருக்கு அந்த டியூன்லயே முஸ்தஃபான்னு ஹம் பண்ணிருந்தார் ரஹ்மான். ஐயோ அது அப்படியே இருக்கு, நல்லா இருக்கு, செட் ஆகுது, அப்படியே போறீங்க. ஆமா பரவாயில்ல, ஒரு பேர் மாதிரி இருக்கும். கதிர் ஒரு சமயத்துல நம்ம வந்து பஞ்சதன் ரெக்கார்டிங் போனோம்னா ஒரு பக்கத்துல சங்கர் உட்காந்துருப்பாரு, இன்னொரு பக்கம் நீங்க இருப்பீங்க, இன்னொரு பக்கம் சுபாஷ் கை இருப்பாரு, இன்னொரு பக்கம் சேகர் கபூர் இன்னொரு பக்கம் உட்காந்துருப்பாரு, மணி சார் இன்னொரு பக்கம் உட்காந்துருப்பாரு. நடுவுல எங்களை மாதிரி இருக்கவங்களும் நடுவுல வந்து லேடிஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எப்படி ஒரு மாதிரி கலகலன்னு இருக்கும்ல எல்லாரும். ஸ்டுடியோ மாதிரி பஞ்சதன் ஸ்டுடியோங்கிறது ஒரு பெரிய ஃப்ளோர் மாதிரி. ஆமா, எல்லாருக்கும் டீ கிடைச்சிடும் அண்ட் கம்ஃபர்டபுள் சேர் கிடைச்சிடும், ஏசி கிடைச்சிடும், டியூன் கிடைக்கிறது தான் சந்தேகம். இல்ல கிடைக்கும், ஆனா கரெக்ட்டா நல்ல டியூனா கிடைக்கும். அதுக்கு கிடைக்கும் எப்ப கிடைக்கும் தெரியாது, அவ்வளவுதான். ஆமா, தட்ஸ் a surprise. லைக் மியூசிக்கில் வந்து இப்போ நம்ம நினச்சி பார்த்தா இந்த மாதிரி பாட்டெல்லாம் இந்த மாதிரிலாம் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. கிரேட் ரஹ்மானோட ஒர்க் பண்ணுறதுங்கிறது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, கிரேட் டெடிகேஷன். அதெல்லாம் ரஹ்மானுக்குலாம் சும்மா நம்ம ஒரு சொல்லி சொன்னால் அப்படியே டக்குன்னு பிடிச்சி அடிச்சிடுவார். நமக்கு இது டீட்டெயிலே தெரியாது. எல்லா சாங்ஸும் அந்த மாதிரி எனக்கு காணவில்லை. டைரக்டர்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு பாட்டோட அவங்க இன்ஸ்பிரேஷன், அவங்க இந்த விஷனில் தான் பாட்டே. என்னோட வேலை ரொம்ப கம்மி ஆக்சுவலாக. அவங்க முதல்ல அந்த பிளாட்ஃபார்ம் காமிச்சிட்டாங்கன்னா ஈஸி. அதனால தான் ஆல்பம் பண்ணும்போது எல்லாருமே 2 வருஷம் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கான்செப்ட் எல்லாமே அவங்க கிரியேட் பண்ணுவாங்க இல்லையா.
இது இவங்க கிரியேட் பண்ணி கொடுத்துறாங்கல்ல. வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். நீங்க எவ்வளவு பிஸியா இருந்தாலும் ஹாலிவுட் போனாலும் அதையும் தாண்டி 3க்கு போனாலும் கதை இருக்கும். எங்க மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் இடம் வச்சிருக்கீங்க. நோ so great இல்ல? வெரி லக்கி we are we are very lucky. working with Raman is a gift. Really it's a gift. Thank you. Thank you. Thank you so much. Thank you so much. தமிழ்ல வந்து டிஎம் சௌந்தரராஜன், பி சுஷிலா, அதுக்கப்புறமா எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி அண்ட் சித்ரா, யேசுதாஸ், இவ்வளவுதான் சிங்கர்ஸ். மாத்தி மாத்தி அவங்களே தான், which is wonderful. we are all great fans of theirs. பட் புது வாய்ஸஸை கொண்டு வந்தது நீங்க தான். விதவிதமான சிங்கர்ஸ். உங்களோட ஃபர்ஸ்ட் பாட்டே மின்மினி பாடுறாங்க, அதுக்கப்புறம் ஹரிஹரனை கூட்டிட்டு வரீங்க, அதுக்கப்புறமா சங்கர் மகாதேவனை கூட்டிட்டு வரீங்க, எவ்ரிபடி அண்ட் குரூப் ஆஃப் சிங்கர்ஸ். அதுக்கு மெயின் காரணம் சொன்னா அந்த ஹோம் ஸ்டுடியோ வச்சதுனால இன்டிமிடேஷன் இல்லை யாருக்கும். இப்போ வந்து ஒரு சிங்கர் வந்து பாடினாங்கன்னா முதல்ல வந்து 70 பேர் ஆர்கெஸ்ட்ரா இருப்பாங்க. அவங்க முன்னாடி அவங்க ஒரு இது சொன்னாலும் எல்லாரும் நாயா சாவுகரைக்கு வந்துச்சுன்ற மாதிரி அந்த ஹியூமிலேஷன்ல வந்து அவங்க நல்ல பாடங்களும் விட்டுருவாங்க. டென்ஷன்லயே போயிடும். ஆமா, இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்டுடியோல வந்து there are only 2 people, director and me sitting. And இதனால அவங்க தப்பு பண்ணாலும் சரி ஒன் மோர் எடுக்கலாம். லைக் ஐ ரிமெம்பர் தீ பாட்டு வந்து அந்த சைனீஸ் இந்தியன் கேரளைன் பாடினாங்க இல்லையா, அவங்கள 3 நாள் வச்சு எடுத்தோம். ஒவ்வொரு வார்த்தையும் கரெக்டாக வரணும்னு சொல்லிட்டு. இதெல்லாம் இங்கே ஸ்டுடியோவில் ஒரு 70 பேர் வச்சுட்டு பண்ண முடியாது இல்லையா. ஸோ அந்த ஹோல் மெத்தட் சேஞ்ச், இந்த ப்ராசஸ் சேஞ்ச் ஹெல்ப் அ லாட். இப்போ அவங்களுக்கு ஏதாவது அவங்களுடைய வாய்ஸ் கேரக்டர் மட்டும் தான் இம்பார்ட்டன்ட், அவங்களோட டேலண்ட் மட்டும் தான் இம்பார்ட்டன்ட். அண்ட் அவங்களோட பிக்கப் வந்து டன் மேட்டர். சம் பீப்புள் பிக்ட் அப் அ சாங் லைக் தட். இப்போ சித்ரா அவங்களாம் எஸ்பிபி வந்து ஒரு நாள் 20 பாட்டு கூட பாடுவார். அவர் கரெக்டாக நோட்ஸ் எழுதிடுவார், டப்புன்னு அடிச்சிடுவார். அண்ட் இது மாதிரிலாம் இவங்க பண்ண முடியாது. இவங்க வந்து சம் பீப்புள் டோன்ட் ஈவன் ரைட் நோட்ஸ், அதை சிங் ஃப்ரம் த கேள்வி ஞானத்தை வச்சு. ஓகே, ஐ ரிமெம்பர் இந்திரான்னு ஒரு படம் தான் நான் உங்களோட ஒர்க் பண்ணேன். பட் அந்த படத்துலயே 3 நியூ வாய்ஸஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா தெரியல. ஃபர்ஸ்ட் ஹரிணி இலாக்காகுது, அப்புறம் வந்து அச்சம் இல்ல வந்து அனுராதா ஸ்ரீராம் ஃபர்ஸ்ட் அப்பதான் பாடினாங்க. அதுக்கப்புறம் ஸ்வேதா மோகன் குட்டி பொண்ணா பேக்ரவுண்ட்ல அந்த கோரஸ் பாடிச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் டைம் அது அப்பதான் பாடினது. ஸோ இந்த மாதிரி அந்த ஒரு படத்துலயே வந்து 3 வாய்ஸஸ் தான். நீங்க ஒர்க் பண்ண எல்லா படத்துலயும் நிறைய வாய்ஸஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பீங்க, நிறைய வாய்ஸஸ் சரியாவும் யூஸ் பண்ணிருப்பீங்க. அந்த சிங்கர்ஸ் எல்லாம் பார்க்கலாமா? என்னோட வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு இயர் தான் 1961 நவம்பர் 14. அன்றைக்கு எம்பி ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய தலைமையில் மியூசிக் டைரக்டராக அவர்களோட தலைமையில் ஒரு படத்தில் ஃபஸ்ட்டு பாடுறதுக்கு இருந்தபோது எங்களுக்கு ரொம்ப ஒத்தாசை பண்ணி என்னை கண்ட்ரோல் பண்ணி, அதாவது எப்படி கையை காமிச்சு அசிஸ்டன்ட் பண்ணவர் தான் ஆர்கே சேகர் அவர்கள். அந்த சேகர் அண்ணாவுக்கும் இப்பொழுது நான் சொல்ல போகிற ஆளுக்கும் ரொம்ப பந்தம் இருக்குது. அந்த பந்தம்தான் உலகத்திலேயே புகழ் பெற்ற நம்மளுடைய ரஹ்மான் என்ற பெரிய சங்கீத சங்கீதாயகர், அதாவது சங்கீத ஆசிரியர், இல்லைன்னா சங்கீதத்துக்கு இப்போ உலகத்திலேயே புகழ் பெற்றிருக்கிறவர். என்னுடைய எல்லா வாழ்த்துக்களும் பகவானோட ரொம்ப ஆத்மார்த்தமாக பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன். அவருக்கு ஆயுசும் ஆரோக்கியமும் சௌக்கியமும் சந்தோஷமும் வர்றதுக்கு நான் பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லோருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ரஹ்மான் சார். நான் உங்களை மீட் பண்ணது ஃபஸ்ட் டைம் என்னோடய ஞாபகத்தில் இளையராஜா சாருக்கு நான் பாடிட்டு இருக்கிற டைமில் ஏதேதோ என்ன மலர்த்தேன் அதெல்லாம் பாடுற டைமில் தான் ரெக்கார்டிங்கில் சார் எப்போவுமே திலீப் கீபோர்டு கொடுன்னு சொல்லும்போது அப்போ எனக்கு யார் திலீப்னு ஒன்றும் தெரியல. அப்புறமா ரெக்கார்டிங் முடித்து வெளில வரும்போது ஒரு குட்டி பையன் நடந்து போகிறது பார்க்கும்போது நானே சுந்தரராஜன் சார்கிட்ட கேட்டாலும் யார் ஒரு சின்ன குழந்தை வந்ததில் வாசிக்கிறாங்களே அது யார்? அப்போ அதுதான் ஆர்கே சேகர் சாரோட பையன் திலீப்னு சொன்னார். அப்புறமா டைரெக்டாக அவங்கக்கிட்ட நான் பேசுகிறது ரோஜா டைமில் ருக்குமணி சாங்க்காக. நான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஆர் அ வெரி நைஸ் ஹியூமன் பீயிங். ரொம்ப ஒரு மனிதன், ஒரு உண்மையான மனிதனாக இருக்கிறீங்க. அது வந்து நிறைய பேருக்கு கிடைக்காது. எல்லோருக்கும் பெயரும் புகழும் எல்லாம் வரும்போது தன்னை மறந்து இருக்கிற மாதிரி நிறைய ஆட்களை நம்ம நிறைய பார்த்துருக்கோம். பட் நீங்கள் அப்படியே இல்லை. எனக்கு கடவுள்கிட்ட எனக்கு உங்களுக்காக நான் ப்ரே பண்ணும்போது அந்த குணம் எப்பவும் உங்களை விட்டு போகக்கூடாது. உங்கள் இசை வளர்கிற மாதிரி உங்கள் அந்த குணம் கூட வளர்ந்துக்கிட்டே வரணும்.
உங்கள் குடும்பத்தினருக்கும் அனைவருக்கும் தீர்க்காயுசும் ஆரோக்கியமும் எல்லா சௌபாகியமும் கொடுக்கணும்னு நான் இந்த டைமில் வேண்டிக்கிறேன். Most of the time, I know how hard you've worked and what is the kind of contribution you've done to the music world. Well, the journey continues. Have a great time. God bless you. Hi, yaar. Congratulations on completing 25 years of music. What an achievement. It's been an absolute pleasure knowing you. It's been an absolute pleasure working with you. My voice has reached out to everybody in Tamil Nadu and all over the world only because of you. Thank you. Praying that you continue doing this masterpieces all through your life forever and ever and ever. God bless. Hi, Rahman. இந்த 25 வருட பயணத்தில் என்னையும் ஒரு சிறு பாகியமாக்கியதற்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் போதாது ரஹ்மான். இப்போ ஞாபகம் இருக்குது, ஃபர்ஸ்ட் டைம் வி மெட் அட் ராஜீவ் மேனன்ஸ் ஹவுஸ். அப்போல்லாம் ஒரு பிளேபேக் சிங்கர் அவன் அந்த மாதிரி ஒரு கனவுல கூட நான் நினைக்கல. ஆனால் நீங்கள் என்னை கூப்பிட்டு வச்சு அழகான பாடல்கள் பாட வச்சு, you had that faith in me which I can never forget, and that's what, and that association is what I till today cherish. Thank you so much. God bless you with good health and happiness. All the best singers of South India இங்க ஒரே இடத்துல ஏன் வர மாட்டாங்க? ரஹ்மான்காக எல்லாரும் வருவாங்க இல்லையா? Never nervous in anybody's presence. I don't know why. I'm actually I don't know. ஏன்னா எனக்கு உண்மையை சொல்கிறேன், எனக்கு எப்போதுமே சந்தோஷம் தான் அவர் பார்க்குறதையும் அவரோட மியூசிக் கேட்குறது எல்லாமே. Not just me, it applies to scores of people, musicians, singers. எத்தனையோ பேர் எங்களோட lives have been made by this one man. He doesn't like it, so I'm stopping short. anyway சொல்லுங்க. 25 glorious years. Congratulations. மலையாளம் இண்டஸ்ட்ரியில் நிறையா பாடிட்டு இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு 11 மணி இருக்குன்னு நினைக்கிறேன் நைட்டில் ரஹ்மான்ஜி கூப்பிட்டார் என்ன. நான் ஒரு சின்ன படம் ஒன்று பண்ணுறேன், நீங்கள் பாடி கொடுக்குறீங்களா அப்படி தான் கேட்டார் அவர். எனக்கு நம்பவே முடியல வாஸ்தவத்தில். கண்டிப்பாக நான் வர்றேன்னு சொன்னேன். ஏன்னா அவர் சொன்னார், நான் முதலாக ஒரு படம் பண்ணுறேன், அந்த பாட்டை அவருக்கு பிடிச்சிருந்தா உங்களோட வாய்ஸ் இருக்கும், இல்லைன்னா நான் மாற்றிருப்பேன். என்னையும் சிலப்போ மாற்றுவார் அவர் சார். எனக்கு தெரியாத எந்த படம் யார் ஒன்றுமே தெரியல. பட் ரெக்கார்டிங் நைட்டில் ஒரு 11:30 போனால் மணிரத்னம் சார், வைரமுத்து சார் எல்லாமே இருந்தார். எனக்கு இப்போவும் 25 இயர்ஸ் ஆச்சு அது முடிஞ்சுன்னு நம்பவே முடியல. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, விவிடாக இருக்குது மெமரியில். ரொம்ப 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 சந்தோஷம். அதுக்கப்புறம் ஐ திங்க் ஐ சாங் அரவுண்ட் 25-26 பாடல்கள் உங்களுக்காக பாடியிருக்கேன் நான் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில். அண்ட் எல்லாமே சூப்பர் ஹிட்ஸ் கேட்டகரிஸில். நல்ல லிரிக்ஸு, நல்ல மியூசிக்கு, நல்லா பிக்சரைஸ் பண்ணப்பட்ட பாடல்கள். ஐ எம் வெரி வெரி லக்கி, ஐ வுட் சே, டு கெட் சச் பியூட்டிஃபுல் சாங்ஸ் ஃப்ரம் ரஹ்மான்ஜி. I'm very lucky to have you. I just can't believe that I am in such a stage now along with you now, along with all the beautiful singers here. Hearty congratulations once again, Rahmanji. Thank you. And Tamil konja sumar dan, so I'll be speaking a little bit of English if that's okay. No, it's a pleasure to be here. He's my boss. But more than that, he's the fact that I'm just a skinny guy from Texas, and he called me up and he wanted me to be a part of his team, and that's a rare phone call to get. So Arjun is the famous nephew of one of my best friends, Srini. Srini heads something called Global Rhythms, and he's been promoting my music with US children for the past 15 years. When Arjun was brought by Srini, I thought this guy is amazing. He's got this talent to bring harmonies to, and he's been a part of
Nufs, he was heading Nufs, the band. It's a pleasure to be associated with him, and I feel very privileged to be on this stage with everyone to be able to say thank you. So, congrats. Vijay Prakash. உண்மையில என்ன சொல்லணும்னு தெரியல, பட் எவ்ரி டைம் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நான் ஃபர்ஸ்ட் வந்து அவருக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். என்னென்னா அவரோட 25 years ஆஃப் மியூசிக்கல் ஜேர்னியில் அவரோட ட்ரீம்ஸ் வந்து வைல் ஹி வாஸ் ரியலைசிங் ஹிஸ் ட்ரீம்ஸ், ஐ திங்க் என்ன மாதிரி எவ்வளோ பேர் வந்து ஹீஸ் மேட் அவர் ட்ரீம்ஸ் கம் ட்ரூ இன் ஹிஸ் ஜேர்னி ஆஃப் மியூசிக்கல் ட்ரீம்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், இட் மீன்ஸ் அ லாட். ஐ ஃபீல் லக்கி. அவரோட வாழ்க்கையில் ஜெய்ஹோங்கிற ஒரு பாட்டில் எனக்கு ஒரு லைன் நான் பாடுறேங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். நான் வந்து அட்வர்டைஸிங்கில் வெறும் ஜிங்கிள்ஸ் வாய்ஸ் ஓவர்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அஃப்கோர்ஸ் ஐ வாஸ் என்ஜாயிங் தட். பட் நான் மோஸ்ட்லி ப்ளேபேக் சிங்கர் ஆகிறது எனக்கு கஷ்டம்னு நான் நினச்சேன். என்னென்னா எல்லாரும் வந்து உன்னோட வாய்ஸ் ரொம்ப பேசியாக இருக்குது, ப்ளேபேக் சிங்கிங் பண்ணுறது கஷ்டம்னு. சார் வந்து அந்த வாய்ஸை எப்படி யூஸ் பண்ணலான்னு யோசித்து எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ சார். அவர் ஆஸ்கர் வாங்கும்போது அந்த ஒரு கோடாக் தியேட்டரில் வந்து என்னோட வாய்ஸ் ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது my mother looked at me and my wife and my daughter, they had some pride in their eyes. He gave me that happiness. Thank you, sir. Harini, telephone Manipal. Namaste, sir. Congratulations on the 25 years. I can't believe that this moment actually. You were the one who introduced me to Indrala playback singing, introduced me. So I didn't know anything about playback singing. ஒரு மைக் முன்னாடி பாடுறது கூட எனக்கு ஆக்சுவலாக ஞாபகம் இருக்கா? நான் வந்து முன்னாடி ஆக்ட் பண்ணுவேன் இவளுக்கு முன்னாடி இல்ல எவ்ரி லைன் காய்கிறது நேரம் எவ்ரி வேர்ட் யூ யூஸ்ட் டு ஆமா நான் முன்னாடி ஆக்ட் பண்ணுவேன். யா so I can't believe this moment. I think this is the best moment to thank you both and thank you sir for the wonderful songs which you gave me. I don't know whether I deserved it, but God is great. God cannot come in person. He comes only in human form. So I'll be grateful for that till my end, sir. And I always ask you for blessings, and even now I ask you for your blessings. Thank you so much. Congrats sir for 25 years. ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு ஃபேனாக இருந்துட்டு I started doing some backing vocals for him when I was a kid. கணத்தில் முத்தமிட்டால் 1 2 4லலாம் பாடியிருக்கேன். அப்போ கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல I'll be working with him someday. It's been such a learning journey because you inspire everyone. எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையுமே இப்போ கூட லைவ் ஷோஸில் நீங்கள் பண்ணுறதை நாங்கள் அப்சர்வ் பண்ணி we are learning so much. Thanks for giving all that knowledge to us, sir. I think that's the best gift anyone can give any musician. Thank you for that. Thanks. Okay, before I let you go, ஒரு 2 linesல அவருக்கு ஒரு tribute. Start with the English speaking gentleman. Aragiye, marry me, Aragiye. Flirt with me, get high with me, Aragiye. Kom vanda, kucham vanda, don't worry. Aragiye, hey Aragiye, hey Aragiye. Marry me, Aragiye. Flirt with me, get high with me, Aragiye. காதல் வந்தா மேட்டர் வந்தா டேஞ்சரஸ் சாங்ல அது ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுனா அவர் பாடினா அப்புறம் முன்னாடி கோச்சுப்பாங்க. Next one, who's going to sing? யாரு? நிலா காய்கிறது நிறம் தேய்கிறது யாரும் ரசிக்கவில்லையே இந்த கண்கள் மட்டும் உன்னை காணும் தின்றல் போகின்றது சோலை சிரிக்கின்றது யாரும் சூகிக்கவில்லையே சின்ன கைகள் மட்டும் உன்னை தீண்டும். விஜய் பிரகாஷ் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதா என்ன அவசரம் நில்லு பொண்ண இன்னும் பேசக்கூட தொடங்கல என் நெஞ்சமும் கொஞ்சமும் நாராயண இப்போ என்ன விட்டு போகாதே என்ன விட்டு
போகாது இன்னும் பேசக்கூட தொடங்கல என் நெஞ்சமும் கொஞ்சமும் நரையல இப்போ மழை போல நீ வந்தா கடல் போல நான் நினைவேன். Thank you. ஸ்ரீனிவாஸ். மின்சார பூவே பெண் பூவே மெய் தீண்ட வேண்டும் என்னோடு வாராய் என் ஆசையோசை கேளாய் மாலையில் பொன் மார்பினில் நான் துயில் கொள்ள வேண்டும் காலையில் உன் கண்களில் நான் வெயில் காய வேண்டும் சகியே 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 என் இசைக்கும் ஆசைக்கும் பூசைக்கும் நீ வேண்டும் மின்சார பூவே. Which song he's going to sing? பெண் இல்லாத ஊரிலே அடியான் பூ கேட்பதில்லை பெண் இல்லாத ஊரிலே கொடிதான் பூ பூத்ததில்லை உன் புடவை முந்தானை சாய்ந்ததில் இந்த பூமி பூ பூத்தது மலர் மஞ்சம் சேராத பெண்ணிலா எந்த மார்போடு வந்தாடுதோ புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது. ஹரிஹரன். பூக்களே சற்று ஓய்வெடுங்கள் அவள் வந்து விட்டாள் அவள் வந்து விட்டாள் ஹே என்றால் அது அழகு என்றால் அந்த ஐகளின் அவள் தானா ஹே என்றால் அது கடவுள் என்றால் அந்த கடவுளின் துகள் அவள் தானா ஐயோ என திகைக்கும் என வியக்கும் ஐகளுக்கெல்லாம் விடுமுறையை அவள் தந்து விட்டாள் அவள் வந்து விட்டாள். Sorry, I'm supposed to say thanks and let all of you go, but the director in me is not letting me go because ஒரு ஸ்கிரிப்ட்ல இருந்து கொஞ்சம் deviate பண்ணி all of you together I want you to sing தமிழா தமிழா நாளை நம் நாளே போ எல்லாரும் சேர்ந்து. I don't know how you're going to do that, but I want to see it. எனக்கு ஆசையா இருக்கு. One, two, three. தமிழா தமிழா நாளும் நம் நாடே தமிழா தமிழா நாடும் நம் நாடே என் வீடு தாய் தமிழ்நாடு என்றே சொல்லடா உன்னாமல் இந்தியனின் என்றும் இல்லடா தமிழா தமிழா நாளை நம் நாடே தமிழா தமிழா நாடும் நம் நாடே. Thank you so much. Thank you. லிரிக் ரைட்டர்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதுவும் உங்களுக்கும் வைரமுத்துக்கும் இருக்கிற அந்த பந்தம் வந்து இட்ஸ் நீங்கள் வந்து யங்கர் ஜெனரேஷன், அவர் வந்து கவிதை, அதுக்கப்புறமா அவரோட சிந்தனைகள் எல்லாமே வந்து வெரி வெரி கன்வென்ஷனல் அண்ட் ப்ளஸ் ரொம்ப ரீஜனல் அவரோடது. ஆனாலும் உங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கொலாபரேஷனோட நடக்கும். அவர் உங்களை பற்றி என்ன சொல்கிறார் பார்க்கலாம். அன்பு ரகுமான், வாழ்த்துக்கள். தமிழ் திரை இசைக்கலைக்கு ஒவ்வொரு தலைமுறையிலும் தலைசிறந்த இசையமைப்பாளர்கள் தலைமை தாங்குவார்கள். ஜி ராமநாதன் ஒரு தலைமுறைக்கு தலைமை தாங்கினார். கே வி மகாதேவன் ஒரு தலைமுறைக்கு தலைமை தாங்கினார். விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஒரு தலைமுறைக்கு தலைமை தாங்கினார்கள். இளையராஜா ஒரு தலைமுறைக்கு தலைமை தாங்கினார். இந்த தலைமுறைக்கு தலைமை தாங்கும் இசையமைப்பாளர் ஏஆர் ரகுமான். சில நேரங்களில் காரில் பயணம் செய்யும் போது ரகுமான் பாடல்களை மட்டும் கேட்டுக்கொண்டு போவேன்.
அப்போது எனக்கு தோன்றும், எத்தனை விதமான வெட்டு, எவ்வளவு தமிழ், எவ்வளவு இயக்குனர்கள், எவ்வளவு தயாரிப்பாளர்கள், எவ்வளவு பாடகர்கள், பாடகிகள் நம்முடைய வாழ்வின் பிற்பகுதியில், நம்முடைய தோட்டத்தில் புல்வெளியில் ஒரு சாய்வு நாற்காலி போட்டு அசை போடுவதற்கு ரகுமான் பாட்டு பெரிதும் பயன்படும் என்று நான் நம்புகிறேன். ஆடம்பரமோ ஒரு புதுசாக வந்திருக்காங்க, அவங்கக்கிட்ட கொஞ்சம் அதிகார தோரணையில் நடந்துக்கணும்னோ அச்சுறுத்தும்படி எதுவுமே இல்லை. அமைதியும் மொத்த உருவமாக அப்படியே இருப்பீங்க. எப்படி தான் இந்த இதுக்குள்ளே தலைக்குள்ளே இவ்வளோ ஒரு இசை மூளையிலே தனியாக ஏதாவது இருக்குமா அப்படின்னு நான் ஆச்சரியப்படுவேன். இந்த 25வது ஆண்டில் உங்களுக்கு பாடல் எழுதுகிற அந்த வாய்ப்பும் எனக்கு கிடைச்சிது. மீண்டும் நான் பணியாற்ற வேண்டும். இசை என்ற சொல்லுக்கு புகழ் என்று பொருள். ஈதல், இசைவட வாழ்தல், அதுவல்லது ஊதியமில்லை உயிர்க்கு என்பது திருக்குறள். இசை என்பது புகழ். இசைக்கு பிறந்தீர்கள், இசையோடு வளர்ந்தீர்கள், இசையோடு வாழ்கிறீர்கள், பசையோடும் வாழ்கிறீர்கள், இன்னும் வளர்வீர்கள். வாழ்த்துக்கள். வைரமுத்து வெரி கிரேட்ஃபுல். அவரோட ஒவ்வொரு கவிதையும் பார்த்தீங்கன்னா சிந்தனைகள் அப்படியே வேற லெவலுக்கு கொண்டு போகணும். நான் இங்கிலீஷில் பண்ணும்போதும் அவர் ரொம்ப மிஸ் பண்ணேன். மற்ற லாங்குவேஜ்ல ஆமாம், ஏன்னா இவர் தமிழில் எழுதின இவரோட மீனிங் வந்து எக்ஸ்ட்ராடனரி. அவரோட ஸ்டாண்டர்ட் முதல்ல செட் பண்ணி விட்டார். நான் நினச்சதை மீறி அந்த ஸ்டாண்டர்ட் செட் ஆயிடுச்சு தமிழில். சின்ன சின்ன ஆசையும் சரி. அண்ட் ஸோ we still work together. I'm very happy for this. ஓகே. ஒரு லிரிக் ரைட்டர் தானே நேர வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. உங்க கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அவர் கூட இன்னொரு ப்ரொடியூசரும் வராரு, உங்க படம் ப்ரொடியூஸ் பண்ணவர். அவங்க 2 பேரும் சேர்ந்து வராங்க. வெல்கம் ஏஎம் ரத்னம் சார் அண்ட் பா விஜய். வாங்க வாங்க சார், வாங்க சார், வணக்கம். ஹீரோ பவர். சொல்லுங்க ரத்னம் சார். சார், நிறைய மனசில் இருக்கும், ஆனால் சொல்கிறது சில டைம் தான். இப்போ ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது. முதல்ல ஜென்டில்மேன் படம் தெலுங்கு ரெக்கார்டிங் பண்ணுறோம். ரஹ்மான் சார் நான் மீட் பண்ணேன். 25 வருஷத்தில் நாங்களும் இருந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஸ்கார் வாங்கும்போது ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு மெட்ராஸில் நைட் 1:30க்கு வந்து இறங்கினார். வீட்டாண்ட சிவமணி வந்து ரோடு ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக பண்ணியிருந்தார். முதல்ல நைட் 1:30க்கு நான் மீட் பண்ணி ஹக் பண்ணி அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஸோ சார், உங்களோட ட்ராவல் பண்ணதுக்கு நிறைய கற்றுக்கிட்டேன். அது மட்டும் இல்லை, எத்தனையோ படம் பண்ணாலும் அது ஒரு ஃபேமிலி மாதிரி. எப்போ பார்த்தாலும் ஏன்னா ஒரு 5 படம் ஸ்ட்ரெயிட்டாக பண்ணோம், ஒரு 8 படம் மேலே தெலுங்கு பண்ணியிருக்கோம். நிறைய வாட்டி நான் ஹைதராபாத்தில் ஃபங்க்ஷன் பண்ணும்போதெல்லாம் வந்தார், அம்மாவும் அவர். சில சாங்ஸ் பார்த்துட்டு தமிழோட தெலுங்கு நல்லா இருக்குன்னு இம்மீடியட் ஸ்ரீதர் ஃபோன் பண்ணி சொன்னார். அது எனக்கு காம்ப்ளிமெண்ட்டாக இருந்தது. அதனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார் வணக்கம் சார். அதாவது என்னுடைய திரைப்பயணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 98 நான் பாடல் எழுத ஆரம்பித்தேன். அப்படி பிறந்த என்னுடைய பாடல்களுக்கு வந்து ஒரு சுவாசம் கிடைத்தது அப்படின்னா அது வந்து சார் கொடுத்த தெனாலி அப்படிங்கிற சுவாசம் தான். நிறைய சுவாரஸ்யமான சம்பவம் இருக்கும். ஆரம்பத்தில் அவரை சந்திக்கிறதுங்கிறது இப்போவுமே ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம்தான். அப்படிங்கிறதால அப்போல்லாம் அவர்கிட்ட ட்ரை பண்ணும்போது அவரை பார்க்கவே முடியாது. அதுவும் நாங்களாம் ரொம்ப சின்ன லிரிக்ஸிஸ்ட் அப்படியே வந்துட்டு இருக்கும்போது சார்கிட்ட வந்து வைரமுத்து சார் எழுதுவாங்க, வாலி சார் தான் எழுதுவாங்க. வேறு யாரும் அது வரைக்கும் எழுதுனதே இல்லை. பட் எப்படியாவது அவர்கிட்ட போய் எழுதிடணும், பாட்டு எழுதினோம், அவரை குறைந்தபட்சம் அவரை பார்த்துடணும் அப்படின்னு சரி டெய்லி ஃபைல்லாம் தூக்கிட்டு போய் அவர் வீட்டு வாசல்னு ஒரு வாட்ச்மேன்ட்ட திட்டு வாங்கிட்டு பக்கத்து வீட்டுக்காரர் வந்தாலும் இங்கே நிற்க கூடாது. எனக்கு ஒன்றும் தெரியாது, அவருக்கு தெரியாது. இப்படி இல்லைன்னா அப்புறம் கடைசியாக ஒரு வழியாக வந்து சாமித்துறை வந்து ஒரு ஃப்ரெண்டு பிடிச்சி எப்படியா எப்போ இந்த விஷயத்தில் என்ன இருக்காதப்பா அப்படின்ட்டு அவரும் ஓடிட்டார். அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு டு தி கோர் முயற்சி தானே நமக்கு இருக்கிற ஒரே ஒரு இது. ஸோ எப்படியாவது அவரை பார்த்துடணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அவருக்கு தெரியாது இந்த விஷயம். சார் வீட்டுக்கு வந்து ஒரு ஃபேவரட்டாக பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு பாய் வருவார். ஸோ வந்து வீட்டுக்குள்ளே போகிறதுன்னா பாயை பிடிச்சாதான் சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையில் நடந்தது. நானும் என் ஃப்ரெண்டும் வந்து ட்ரிப்ளிகானில் இருக்க அவர் வீடுன்னு சொல்லி அவர் வீடு அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி
அவர் வீட்டு வாசலில் காலையில் 8:30 போய் உட்காந்துருக்கேன். Oh my God. அவர் வந்து ஒரு ரிலாக்ஸாக கிளம்பி ஒரு 9 மணிக்கு வெளியே வந்துட்டு எவ்வளோ ஆர்டர் வேணும் அப்படின்னு கேட்டார். ஆர்டர்லாம் வேணாம் சார், எனக்கு ரஹ்மான் சார் ஒரு தடவை பார்க்கணும் அப்படின்னு. அவர் ஆக்சுவலாக உண்மை என்னென்னா அவரே இது வரைக்கும் அவரை பார்த்ததில்லை. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி தயங்கிட்டு எதுக்காக இல்லை இந்த மாதிரிலாம் பாட்டெலாம் எழுதியிருக்கேன் அப்படி சொல்லி அவருக்கு அதெல்லாம் புரியவே இல்லை. எல்லாம் ஓகேப்பா. ஆனால் அதுக்கப்புறம் தான் உண்மையை சொன்னேன், நானும் அவரை பார்த்ததில்லை, நீ வேறு வழியாக டைரக்டர் மூலம் முயற்சி பண்ணிட்டு வா அப்படின்னாரு. ஸோ அதுக்கப்புறம் நீண்ட ஒரு பயணத்துக்கு பிறகு முதல் முறை கூப்பிட்றாங்க, நான் போகிறேன். அப்போ சார் ஊர் இல்லை, யூஎஸ் போயிட்டார். ஸோ டியூன் கொடுத்துருங்க, சந்தம் கொடுத்தாரு. அந்த சுவாசமேக்கான சந்தம் மட்டும் கொடுத்துட்டு போயிருந்தார். அதுக்கப்புறம் அவர் ஊருக்கு போயிட்டார். ஸோ அப்பவும் சந்திக்க முடியல. திருப்பி அப்புறம் ஒரு சந்தத்துக்கு நிறைய எழுதி கிட்டத்தட்ட ஒரு புக் மாதிரி ஒன்று எழுதிட்டு அவருக்கு ஒரு புக் அது மாதிரி ஒரு பைண்டிங் பண்ணி ஒரு பாட்டுக்கு போட்டு அவர்கிட்ட கொடுத்துருந்தேன். திருப்பி வந்துட்டு இமிடியட்டாக கூப்பிட்டாரு. அது நிறைய பேர் அதாவது என்ன மாதிரி லிரிசிஸ்ட், சிங்கர்ஸ், சில டைரக்டர்ஸ் மட்டும்தான் அந்த காட்சியை பார்த்துருக்க முடியும். அது பெரிய அற்புதமான ஒரு நிகழ்வு. நம்மலாம் வந்து நல்ல நடுராத்திரி ஆகி அப்படியே உச்சகட்ட தூக்கத்துக்கு அப்படியே போய் கண்ணெல்லாம் சொருகி நிற்கும் போது அப்படியே வந்து ஒரு ஒயிட் குர்த்தால ஒரு டயட் ரோஜா மாதிரி அப்படியே அந்த படியில் இறங்கி வருவார். அது வந்து ஒரு ஆண் தேவதை பார்க்கும்போது நமக்குலாம் அப்படியே எல்லாம் ஹார்மோன் டப்பட்டப்பட்டவான்னு அப்படியே எல்லாம் உள்ளே முழிச்சு வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ அப்படி வந்தார். நான் முதல் முறை அவரை பார்த்த இடம் அந்த தருணம் அதுதான் இப்போ என் ஞாபகத்தில் இருக்குது. வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஸ்டைல் என்னென்னா, நம்ம எவ்வளோ பல்லவி எழுதியிருந்தாலும் அந்த ஓப்பனிங் லைன்ங்கிறத அவர் செலக்ட் பண்ண மாட்டார். ஏதாவது உள்ளுக்குள்ளே தேடுவார். தேடி அப்போ இடத்துல இது நல்லா இருக்க மாதிரி இருக்கு. அப்படியா ரஹ்மான்? என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் அப்படி இருந்துச்சு. ஸோ பார்த்துட்டு என்ன சொல்லி என்னை சொல்ல காதல் என்னை திஸ் நைஸ், இது இப்படி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அப்போவே அதுக்கு ஒரு டியூன் பண்ணி. ஸோ அப்படி தான் என்னுடைய நான் முதலே சொன்ன என்னுடைய பாட்டுக்கான சுவாசத்தை அந்த நேரத்தில் தான் சார் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு லைம் லைட் அல்லது ஒரு நட்சத்திரம் அந்த எப்படி வேணால் சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் அந்த திரையுலகத்தில் ஒரு அழுத்தமான பதிவுங்கிறது அந்த தெனாலி படத்தினுடைய என்னுடைய முதல் சார்கிட்ட எழுதின அந்த பாட்டுக்கு அப்புறம் கிடைச்சிது. ரொம்ப நன்றி. எல்லாம் இங்கே வர்றவங்களெல்லாம் ஒரு பாட்டு பாட சொல்லுவோம். ஏம் ரத்னம் சாரை பாட சொல்ல முடியாது, என்னையும் பாட சொல்ல முடியாது. அதனால நீங்கள் 2 வரியில் அவரை பற்றி ஒரு கவிதை. கண்டிப்பாக. நான் வந்து டைம் வேணுமா இப்போவே சொல்கிறீங்களா? நான் சொல்கிறேன். சொல்லிடுறீங்களா? ஓகே அதுதான் சுட சுட. இல்லை, அவருடைய இந்த ஆஸ்கார் அப்படிங்கிற ஒரு மாபெரும் மகுடத்தை வந்து நம்முடைய தமிழ் மண்ணுக்காக அவர் கொண்டு வந்த போது அந்த ஃபோட்டோ தான் பார்த்தேன். அப்போ எனக்குள்ளே தோன்றின ஒரு விஷயம்தான், எல்லா புகழும் இறைவனுக்கே என்று 2 கைகளை விரித்தான் ஒருவன், விரித்த 2 கைகளிலும் 2 ஆஸ்காரை வைத்தான் இறைவன். இன்னொருத்தர் ஒரு என்ட்ரி கொடுக்க போறாராம். அவர் வந்து ஆனா உங்களை மாதிரி கதவை திறந்து வர மாட்டாராம், இசையாலே அவர் என்ட்ரி கொடுக்குறாரு. எப்படி கொடுக்க போறாரு பார்க்கலாம். From Roja and Bill Say, from Slumdog to a new day, from AM to KM, your music awakens, always humble and true. Dear Rahman, this one's for you. Yo, he's about to explode. Here he comes, can you feel his flow? AR, that's what we say. A to the R and then to the R. AR, he's a magical man. Yo, do you understand? Hey, you, stop right there. 1, 2, 3, yeah. He's a man on a mission with ambition as he hear the beats coming to an Indian tradition with a plan to make the whole world safe and free. AR, one love, peace. To the A, to the A, to the B, to the A. That's what they say. எப்போ ஒரு டிஃப்ரெண்டா தான் பண்ணுவீங்க தெரியும். பிளாஸ்ட் யூனோ அப்படியே பிளேசிங் பிளாஸ்ட். வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். எனிதிங் யூ வாண்ட் டு சே? எஸ். இவ்வளவு பேர் வந்தா ஒரு பார்ட்டி பண்ணிக்கலாம். we could have a party. ஆமா இல்ல? yes, why not? Even now it's not late. இல்ல ஒரு விஷயம் I wanted to tell sir, வந்து 2003ல என்னோட முதல் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் சென்னையில் அந்த நேற்று என்ற நாளை மணிரத்னம் சார் தான் டைரக்ட் பண்ண அந்த ஷோவை. அதான் என்னோட முதல் வாட்டி இந்த பாபா ரேப்பை நான் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அப்போ தெரியல, ஆனால் பின்னாடி உட்காந்துட்டு ரஹ்மான் சார் ஒரு ஸ்மைல் பண்ணார். அப்போது சிரிச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ரேப் பண்ணது. அதை வந்து ரொம்ப நாள் கழிச்சு என்னோட அம்மா சொன்னாங்க, ஜாம்பியாவில் என்னோட அப்பா 2003ல தான் he passed away. பட் அந்த நேரத்தில்
என்னோட அப்பா என்கிட்ட சொல்லவே இல்லை வந்து ஓ ஐம் ப்ரௌட் ஆஃப் யூ டிட் வெல் அதெல்லாம் ஒன்றுமே நான் அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் அவர் என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் அவரோட ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி நான் ரேப் பண்ணதை சொல்ல அவர் சொன்னால் அந்த இதை பார்த்து ஏஆர் ரஹ்மான் ஸ்மைல் பண்ணி என் புள்ளைய பார்த்து அந்த இது சொன்னேன். ஸோ அந்த கடைசி நேரத்தில் அவருக்கு அந்த சந்தோஷம் நீங்கள் தந்ததுக்கு நான் வாழ்நாள் பூரா ஐ லவ் யூ அண்ட் ஐ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். I will win. Can you stop me? You cannot. Get out or you will get shot. Do you hear me loud and clear? Let me tell you, Papa's here. நிறைய மியூசிக் டைரக்டருக்கு நீங்கள் மியூசிஷியனாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் சொன்னீங்க அப்போலேருந்து எம்எஸ் விஸ்வநாதன்லேருந்து இளையராஜாலேருந்து யூனோ சோ மெனி மியூசிக் டைரக்டர்ஸ். டிஆர் கூட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. பட் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து உங்களை வந்து they put you on a pedestal and at the same time ஒரு படி லெவல்லே இருக்காங்க. ஒரு யூனோ அந்த ஒரு ஜெனரேஷன் கேப் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு யங் மியூசிக் டைரக்டர் wants to come and see you. யாருன்னு பார்க்கலாம். சந்தோஷ் நாராயணன். உங்க ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் எங்களுக்கு தெரியாது, நீங்க சொல்லுங்க. ரொம்ப ஃபியூ மொமெண்ட்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஆனால் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அவருக்கு மறந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் அந்த கோடம்பாக்கம் அரோமா ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு இருந்து நாங்கள் சும்மா சுற்றிட்டு இருந்த டைமு. அப்போ அவருக்கு நான் ஒரு மெயில் பண்ணியிருந்தேன். அதை கேட்டுட்டு கால் பண்ணாங்க. யூஸ்வலாக எனக்கு பிரவீன் மணி வந்து அவரோட நான் ஒர்க் பண்ணேன். அப்போ வந்து அவர் நிறையா ப்ராங்க் கால் பண்ணுவார். பிரவீன் மணியா? ஆமாம். இவர் பேர் சொல்லியா? ஆமாம். அவர் ஃபோன் பண்ணி எடுக்கலைன்னா வேறு கால் பண்ணி ஹாய் சாண்டி திஸ் இஸ் ஏஆர் கேன் யூ கம் டு மை ஸ்டுடியோன்னு சொல்லுவார். சார் ஷோர் சார் மச்சான் என்னடா அப்படின்னு கேட்பாரு. அப்போது இவர் நிஜமாக கால் பண்ணும்போது நான் கலாய்ச்சிட்டேன். ஐயோ பிரவீன் மணி நினைச்சிட்டாரு. ஆமாம். என்ன சொன்னீங்க எக்ஸாக்ட்லி? என்ன சொன்னீங்க ஃபோன் பண்ணும்போது? இவர் வந்து திஸ் இஸ் ரஹ்மான் திஸ் சச்சின் டெண்டுல்கர் சொன்னாங்க. அப்புறம் ஞாபகம் இருக்குமா இவர் நான் சொன்னேன். அப்போ ஒரு ஹலோ அப்படின்னாரு. அப்போ எனக்கு அந்த வாய்ஸ் ரெக்கக்னைஸ் பண்ணிட்டேன், அவரோட வாய்ஸை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கேள்வியெல்லாம் கேட்டார். ரொம்ப மானம் கேட்டு எனக்கு அப்படியே ஃபஸ்ட்டு அந்த ஆல்பம் கேட்டுட்டு டு யூ ரீட் மியூசிக்னு கேட்டார். நோ சார். அப்போ நான் இந்த மாதிரி சொல்லிட்டோமேன்ற இதுக்காக காமெடியாக பேசணும் அப்படின்ட்டு நான் கொஞ்சம் காமெடிலாம் பண்ணேன். ஒர்க் அவுட் ஆகலையா? ரீச்சே ஆகலை அவருக்கு. என்னெல்லாம் பண்ணீங்க காமெடி? ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல சார். டு யூ ரீட் மியூசிக் கேட்டார். சார் ஐ ரீட் நியூஸ் பேப்பர் சார் அப்படின்னு சொன்னேன். அது சிரிக்கவே இல்லை. ஆமாம். அதுக்கப்புறம் எப்படி அந்த பாட்டெலாம் எப்படி பண்ணீங்கன்னா பண்ணேன் சார். அது ஒரு ஃபீலில் பண்ணிட்டேன். மியூசிக்லாம் அப்படின்னா எங்கள் ஃபேமிலியெலாம் மியூசிக் சார் அப்படின்னா. அப்பா என்ன பண்ணுறான்னு கேட்டாங்க. அப்பா மெக்கானிக்கல் இன்ஜினியர் அப்படின்னா. அப்போ மியூசிக் சொன்னீங்களேன்னா அம்மா சைடு மியூசிக் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க சிங்கர் அப்படின்னா. நீங்கள் பாடுவீங்களான்னு கேட்டார். இல்லை எனக்கு பாட தெரியாதுன்னு ஒரு பாஸ் விட்டார். இதுக்கு மேலே நம்ம இவரை பார்க்கவே மாட்டோம் லைஃப்பில் நான் அப்போ முடிவு பண்ணேன். அதோட கூப்பிடவே மாட்டேன். நான் எதாவது இருந்தால் சொல்கிறேன் அப்படின்ட்டு வச்சுட்டாங்க. அன்றைக்கி ஆக்சுவலாக அன்றைக்கி பேசிட்டு போய் நான் வீட்டில் பெரிய சீன்லாம் போட்டிருந்தேன். இதை அச்சீவ் பண்ணிட்டேன் அந்த மாதிரி இருந்தது. அன்றைக்கி அது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனல் டே எனக்கு. அதுக்கப்புறம் குருவில் ஒர்க் பண்ணும்போது இன்னொரு ஒரு எல்லாமே மானங்கிட்ட ஈவெண்ட்டாக இருக்கும். ஆனால் ஒர்க் பண்ணிருக்கும்போது அவங்க வந்து இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மணி சாருக்கு ப்ளே பண்ணி காட்ட சொல்லும்போது ஹேங் ஆயிடுச்சு. அந்த ப்ளூ ஸ்க்ரீன் வந்துடுச்சு விண்டோஸில். அதுவும் மறக்க முடியாது. திருப்பி பண்ணோம். இப்படியே இருக்கும். மோஸ்ட்லி ஏதாவது மெயில் பெருசாக அனுப்புவேன். அவர் சின்னதாக சூப்பர் நைஸ் அந்த மாதிரி அனுப்புவார். அதுக்கு திருப்பி ஒரு 100 மெயில் ஸ்பேம் பண்ணுவேன். ஃபேமஸ் ஸ்பாம் ஆர்டிஸ்ட் போல வெரி பேட் அட் ஈமெயில். இல்ல பட் ரிப்ளை பண்ணுவாங்க. அந்த ஈமெயில்ல எழுதுறதுல ஒரு 5 பாட்டு கம்போஸ் பண்ணிடுவேன். சோ நான் பார்க்கறேன் பாட்டு கம்போஸ் பண்ணா நமக்கு நல்லது. ஈமெயில் எழுதுறது என்ன யோசனை? ஒரு வருஷம் கழிச்சுலாம் ரிப்ளை வந்திருக்கு எனக்கு. ஒரு வருஷம் கழிச்சுலாம் வந்திருக்கு ரிப்ளை. பட் ஐ அம் வெரி கிளாட் தட் மெனி ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஒர்க்கிங் வித் ஹிம். ஒரு இந்த கேபா, நவீன், அப்புறம் இப்போ விவேக் இஸ் ரைட்டிங். ரொம்ப என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சுப்ரீம் டேலண்ட்ஸ். அவங்களாம் வந்து இவருக்கு போய் ஏதாவது பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சந்தோஷோட வளர்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்களா நீங்கள்? அவரோட பண்ணுற ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களா? யூனோ ஹவ் நைஸ் இல்லை தி யங்ஸ்டர்ஸ் ரியலி லைக் ஹிம். அண்ட் யூனோ ரஜினி சாருக்கு ஒரு மியூசிக் அதுவும் மனசில் நிற்கிற மாதிரி அட் த சேம் டைம் உறுத்தாத மாதிரியும் இருக்குது.
யூனோ மெயின் ஸ்ட்ரீம்லயும் இருக்கு Yeah, at the very same time important to find a personality in whatever you're doing. ஆமா And அதுக்கு நிறைய you need determination and love and art, everything together. இப்போ வந்துட்டு இருக்கு actually the whole generation is doing that. So they think about innovative things. And distraction நிறைய இருக்குல்ல இப்போ. உங்களுக்கு நடிக்க கூப்பிட்டாங்களா ஏற்கனவே? இல்லை என்ன கூட மாட்டாங்க சார். நடிக்க கூப்பிட்டாங்களா கிடையாது டிஸ்ட்ராக்ஷன் அதான் ஒரு லெவலுக்கு கீழே இருந்தால் கூட மாட்டாங்க. மினிமம் ஒன்று இருக்கணும். I'm so glad நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். நான் நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு நினைச்சேன் அவர் பற்றி. சொல்லுங்க வாங்க வாங்க மைண்ட்லேயே சொல்லிட்டேன். வாங்க வாங்க சொல்லுங்க வாங்க சொல்லுங்க சொல்லுங்க ஜென்ரலாக அதாவது சில விஷயங்கள் நம்ம கேள்விப்படுவோம்ல, நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவரோட போய் ஒர்க் பண்ணும்போது ஷேர் பண்ணுவாங்க. நமக்கு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. சொன்ன மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும். எனக்கு வந்து மெயினாக வந்து இந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறது. அவர் சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்கிட்ட, அந்த கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு எனர்ஜி வேணும், அந்த எனர்ஜி போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம், அதுக்கு ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் ஆயிரும்னு அது பயங்கரமான விஷயம். அது இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ்லேருந்து நம்ம நிறைய லேர்ன் பண்ணுவோம். ப்ளஸ் அந்த பெஞ்ச் மார்க் செம்ம ஹையாக செட் பண்ணும்போது வி ஃபீல் லைக் வி ஆர் அண்டர் ஃபேமிலி. நான் எப்பயுமே சொல்லுவேன், எனக்கு வந்து அப்பா அம்மா மாதிரி இளையராஜான் ஏஆர் ரஹ்மான் வந்து. ஸோ அந்த தட்ஸ் நத்திங் தட் தேவ் நாட் டச்ட் ஆர் அச்சீவ்டில். ஸோ அதுக்குள்ளே இருக்கிற ஒரு ஷெல்குள்ளே இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கும். அதெல்லாம் வந்து அவங்க தெரியாமல் பண்ணியிருப்பாங்க. பட் இட்ஸ் அது ஃபேக்ட். இன்னொரு மியூசிக் டைரக்டர் உங்களை பற்றி சொல்லியிருக்காரு, அது நீங்களும் இருந்து பாருங்க. அவர் பற்றி சொல்லியிருக்காரு. Hey Rahman, wish you the very best. You're completing your 25th year. A lot of composers நீங்கள் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்க, அதில் நானும் ஒருத்தன் அப்படின்னு நான் சொல்லுவேன். மரியான் சாங் ரெக்கார்ட் பண்ணும்போது திடீர்னு கால் வந்தது, இந்த மாதிரி உடனே வரணும், இப்போ பாடுவீங்களா அப்படின்னு நான் சொன்னேன். உடனே டியூன் அமிச்சு அதை கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிருந்தேன். சாங் பாடும்போது கூட அவரோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ் என்னால் கொடுக்கவே முடியல. ஏன்னா அது ஒரு கம்போசர்ட்டேருந்து வர ஒரு சோல், அது வந்து யாராலையுமே கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நான் அடிக்கடி சொல்லுவேன். பிகாஸ் இட் வாஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ அண்ட் ஐ ஹேட் அ கிரேட் டைம் அண்ட் ஐ விஷ் யூ அ லாட் மோர் சக்ஸஸ். காட் பிளெஸ் யூ. யுவன் எப்படி? யுவனுக்கும் எனக்கும் லைக் அவர் he was 7. அந்த டைம்ல நான் வந்து ராஜா சார்கிட்ட வாசிக்கும் போது he was 7 and Karthik was 11 I think. And so there's always a special bond with Yuvan. And when I see him grow as a composer, அவர் இப்போ மியூசிக் பண்ணும்போதும் சரி இல்லை பாடும்போதும், yeah definitely there's a personality. அதுவும் with a towering ராஜா சாரோட பையன் வச்சுட்டு அந்த ப்ரெஷர்லாம் எல்லாமே இஸ் லைக் கேஷுவல். And that's the most amazing thing about Yuvan. And he has his own personality. சந்தோஷ், நீங்க போறதுக்கு முன்னாடி ஒரு லைன் பாடுறீங்களா? 2 லைன்ஸா? அத சொல்லிட்டு பாட மாட்டேன். பாட மாட்டீங்களா? பாட முடியாதா? ஐயோ சும்மா முடியாதா? பயம் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் பாட வராது, அப்புறம் பயம். ஓகே சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். அப்போ தேங்க்யூ சொல்லிடுங்க. அட்டகத்தி வந்து 5 இயர்ஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். 5 இயர்ஸில் அவ்வளோ விஷயங்கள் வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணோம், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம். 25 இயர்ஸ்ன்றது எப்படி இருக்கும்னு என்னால் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்க முடியுது. அது வந்து ரியலாகவே ஒரு பெரிய ஃபீட். அண்ட் ஸ்டில் அவரோட எனர்ஜி லெவல்ஸ் அண்ட் இது டெய்லி அப்டேட்ஸ் எனக்கு வந்துட்டுருக்கோம். ஸோ ஐ எம் வெரி வெரி ஆனர்ட் டு பி அலாங் சைட் ஹிம் டுடே. ப்ளஸ் இந்த 25 இயர்ஸ்க்கு என்னுடைய ஹார்ட்டி கங்க்ராட்ஸ். இன்னும் நிறைய வருஷம் எனர்ஜியோட இதே மாதிரி ஹெல்த்தியாக பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். தேங்க்யூ. லைஃப்ல நிறைய பேர் உங்க கூட இருக்காங்க, வராங்க போறாங்க. ஃபேமிலி கூட எப்பவுமே இருக்காங்க. பட் ஃபேமிலி கூட நீங்க இருக்கிறது இல்லை, பிகாஸ் நீங்க ஒர்க்குக்காக வெளியில போறீங்க. ஆனா ஒருத்தர் வந்து உங்க கூட எப்பவுமே இருப்பார். அவர் யாரு? அசிஸ்டண்டா? யாரு? சாமியா. அவரை பத்தி சொல்லுங்க. அவரோட பெரிய ஸ்டோரி இருக்கு. எனக்கு வந்து சின்ன வயசுல ஆட்டோ ரிக்ஷால தான் இருக்கும். அந்த கீபோர்ட் ரொம்ப பெருசா இருக்கும். ஆட்டோ ரிக்ஷா வச்சுட்டு முனியாண்டின்னு ஒரு அசிஸ்டன்ட் இருந்தாரு. ஸோ அவரோட ட்ரீம் வந்து அவர் ரஜினிகாந்தோட பக்தர். அவரோட ட்ரீம் வந்து பஸ் கண்டக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு இதுக்கு ஃபுல்லாக அவரோட எக்ஸாமினேஷன் எதிர்த்து இதெல்லாம் ஒரு தொழிலா, உங்க கூட வரேன், நான் பஸ் கண்டக்டராக போகிறேன், அதுதான் பெரிய தொழில். இந்த மாதிரி என் தம்பி இருப்பான், அந்த தம்பி வந்து உனக்கு ஒர்க் பண்ணுவான், நான் வந்து பஸ் கண்டக்டராக போகிறேன். ஸோ சாமித்துறை வந்து அவர் பேரும் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அவர் போயிட்டார். அப்புறம் சாமித்துறை பிகேம் மை அசிஸ்டன்ட். ஆல்மோஸ்ட் 35 இயர்ஸ்.
எனக்கு கூட ஞாபகம் இருக்கு, ஆஸ்கர் கிடைச்ச உடனே நீங்க சொல்லிங்க எல்லாரை விட சாமித்துறையோட மவுஸ் தான் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, அடுத்தது யார் சிங்கர் வேணும்பா, ஓ மடானாவை கூப்பிடு, பியான்சே கூப்பிடு அப்படின்னு சொல்லுவாரு. சரி கூப்பிடு, மடான்ஸை ஃபோன் பண்ணு, ஒரு பியான்சேக்கு ஒரு ஃபோன் பண்ணு, வாங்க வாங்க, எப்படி ஃபோன் பண்ணீங்க சொல்லுங்க சொல்லுங்க வாங்க. சார் கூட 35 வருஷமா கூட இருக்கீங்க. பிளாண்ட் கேர்ள்ஃப்ரெண்ட்லாம் இருக்கு. பிளாண்ட் கேர்ள்ஃப்ரெண்ட் இல்ல இல்ல, அவருக்கு ப்ரொபோசல் வந்துச்சு ஒரு 5 கல்யாணம் பண்ணின்னு சொல்றது. அப்படியா? வேணா எனக்கு நான் புள்ள குட்டிக்காரன் விட்டுருமா சொல்லிட்டாரு. அமெரிக்கா டூர் வரும்போது. ஸோ சார் கூட எல்லா ஊருக்கும் போவீங்க, கூடவே இருக்கீங்க. ஸோ அவரோட வளர்ச்சி, அவரோட புகழ், அவரோட நல்ல குணங்கள் பத்தி சொல்லுங்க. நான் ஒரு வில்லேஜ் ஆளு, எங்களை கூடு இப்படி வளர்த்ததுக்கு அண்ணன் தான் காரணம். மைக்ல பேசணும். எங்களுக்கு வேற ஒண்ணு இல்லை. இவ்வளவு நாளாச்சு மைக்ல பேச தெரியலையா? மடோனா கூப்பிட்டுமா மைக் பிடிக்கிறதுக்கு, பியான்சே கூப்பிட்டுமா கை பிடிக்கிறதுக்கு? கேளுங்கம்மா, நான் வந்து ஸ்டேஜ்ல செட் பண்ணி அண்ணன் வாசித்தாரு. நான் பிடிச்சிக்கிறேன். அதே ஸ்டேஜ்ல நிக்கிறதுக்கு வந்து அவர் தான் நமக்கு காரணம். அப்படியா? எனக்கு ஒண்ணுமே தெரியல. முன்னாடி வாங்க. எவ்வளவு ஸ்டேஜ்ல செட் பண்ணிட்டு எவ்வளவு ஊருக்கு போயிட்டேன். ஆனா இன்னைக்கு ஸ்டேஜ்ல இருக்கிறதுக்கு அண்ணன் மாதிரி ஒண்ணும் பேச முடியல. தெரியல எனக்கு. ஏன்னா நான் எவ்வளவு ஊருக்கு போயிருக்கிறேன், வானத்தில் பறந்து போயிருக்கிறேன், பெரிய ஸ்டார் ஹோட்டலில் தங்கி இருக்கிறேன். ஆனா இன்னைக்கு பேசுறதுக்கு எனக்கு ஒன்றும் புரியுது. அண்ணனோட என்னங்க வாங்க சாமி, மடோனாக்கெல்லாம் ஃபோன் பண்ணுவீங்க நீங்க, ஆண்ட்ரூ லாய்ட் வெபரை கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்றீங்க. கேட்குமா, இந்த இந்தியாவுக்கே கிடைச்ச பெருமை அவர். உண்மையில உண்மையில சொல்றேம்மா, எனக்கு பணம் இருக்கு, புகழ் இருக்கு, எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி மனிதன் கிடைக்கிறது அல்லாவுடைய துவா. அவ்வளவுதான். எனக்கு ஒண்ணு தெரியும். எப்பாவது ஏதாவது கேட்கணும்னு நினைச்சீங்களா? இப்ப தைரியமா கேட்கலாம். அவரு எவ்வளவு கோவமா இருந்தாலும் சரி, வாடா சாப்பிடுறான்னு சொல்லுவாரு. பெரிய ஹோட்டல்ல போய் கதை தட்டுவோம், என்னடான்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் சாப்பிட வாடா, அந்த கோவம் அப்ப அது ட்ரெண்ட் ஆயிடும். ஏதாவது ஒரு சீக்ரெட் சொல்ல மாட்டீங்களா அவரை பத்தி? ஒண்ணு சீக்ரெட் இல்ல. ஆமா, இந்த ராத்திரி ரெக்கார்ட் பண்றாரே அது ஏன், அது எப்படி, அது ஏதாவது தெரியுமா? அது அவருடைய பர்சனல். பாரதியார் பாட்டு ஒண்ணு இருக்கு, கூலி மிக கேட்பான் கொடுத்ததெல்லாம் தான் மறப்பான்னு. ஸோ கண்ணன் உன் காவலன் மாதிரி உங்களுக்கு ஒரு காவலன். வெரி தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இன்னையோட ஒரு காப்பி கொடுத்தாவோட வாங்கி குடிச்சிருவாங்க. அப்புறம் என்னடா காப்பி போட்டேன், ஃபர்ஸ்ட் குடிச்சிடுவாரா? ஆமா. அப்புறம் குடிச்சிட்டு அப்புறம் என்ன இவ்வளவு மாசமா காபி போட்டு கேட்பாரா? சில பேர்லாம் தூக்கி ஊத்திடுவாங்க. என்னடா இப்படி இதுன்ட்டு. அந்த பொறுமை. என்ன கேபிள் கேபிள் மறந்தா, மிடி கேபிள் மறந்துட்டா 50 கேபிள் செட் பண்ணுவேன். நீ ஒரே ஒரு யூஎஸ்பி கேபிள் தண்டு போடுங்க. அப்படி போயிடுச்சு. Actually yeah, he is the fans. நான் அட்வர்டைசிங் பண்ணும்போது every sound used to come from a module. Okay. The module used to be controlled by a sequencer. அந்த sequencer வந்து மிடி கேபிள் போகும். இது யாருக்கும் தெரியாது, இவனுக்கு தான் தெரியும். லைட் ஆஃப் ஆயிடுச்சுனா ஒண்ணுமே தெரியாது. அட்வர்டைசிங் பண்ணும்போது all this அதுக்காண்டியே நைட் ஃபுல்லா அங்கனே உட்கார்ந்து அந்த லைட் பொண்ணுங்களை விட பார்த்துட்டு இருக்கோம். எப்படி அவன் பண்ணிட்டு இருக்கான். Thank you so much. Thank you. கூட பிறந்தவோட இப்படி இல்ல. இதெல்லாம் நமக்கு கிடைச்சது. இதெல்லாம் எப்பவுமே உங்க முன்னாடி சொல்லவே முடியாது. You know? சொல்லவே முடியாது. Hello Suganti, please welcome. வாங்க. So, சொல்லுங்க. What is Rahman, Saira, அவங்க what do they mean to you? சொல்லுங்க. That couple is a, what do I say? Miracle னா சொல்லலாம் இல்லையா? It's a wonderful couple. சைராவை வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன். She was a baby. அப்படியா? ஓகே. அவளும் நானும் அடிக்கடி மீட் பண்ணலனாலும் எப்போதும் ஃபோனில் பேசுவோம். அண்ட் ஏஆர் வந்து எல்லா கிரேட்னஸ்லேயும் ஆஸ் அ ஃப்ரெண்ட் சொல்லணுன்னா அவரை மாதிரி ஒரு சிம்பிளிசிட்டி வராது. அந்த மாதிரி ஒரு கூல் கம்போஸ்ட் ஹியூமன் பீயிங் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். மனிதாபிமானம் என்னன்னா ஏஆர் கிட்டேருந்து கற்றுக்கலாம். He is one person other than his greatness in music. அந்த லெகசி அவ்வளோ லைட்டாக கொண்டு போகிறதுல ஏஆருக்கு நிகர் ஏஆர் தான். நான் வந்து கடவுளுக்கும் அவர் சொல்கிற மாதிரி எல்லா புகழும் இறைவனுக்கே. எனக்கு இந்த மாதிரி ஒரு கப்புள் ஃப்ரெண்டாக இருந்ததுக்கு ஐ எம் ஸோ ஆனர்ட். அவங்களுக்கு என்ன விஷ் பண்ண நினைக்கிறீங்க நீங்கள்? அவங்க ரெண்டு பேரும் தே டிசர்வ் த பெஸ்ட் அண்ட் மே காட் பிளெஸ் தெம்.
healthy long years to come. Thank you. ரஹ்மான், உங்களுக்காக ஜீ தமிழோட சரிகமபா நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிற இந்த வண்டர்ஃபுல் சிங்கர்ஸ் இந்த 6 பேரும் உங்களுக்கு ஒரு டெடிகேஷன் பண்ண போறாங்க. விஸ்வபிரசாத் ஏற்கனவே உங்க சச்சின்ல உங்களோட இதுல பாடி இல்ல மெரசல்ல பாடிருக்கான். மெரசல். கண்ணில் வரும் காட்சியெல்லாம் கண்மணியே உறுத்தும், காணாத உருவம் கண்ணுக்குள்ளகி நிற்கும். கண்ணில் வரும் காட்சியெல்லாம் கண்மணியே உறுத்தும், காணாத உருவம் கண்ணுக்குள்ளகி நிற்கும். கண்ணு தக்கு தக்கு தக்குங்குது, உள்ள திக்கு திக்கு திக்குங்குது, நெஞ்சு ஜல்லு ஜல்லு ஜல்லுங்குது, சொல்லு 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 சொல்லுங்குது. வராக நதிக்கரையோரம் ஒரே ஒரு பார்வா பார்த்தேன், புறாவே நில்லுன்னு சொன்னேன். தேங்க்யூ. அந்த அரபிக் கடலோரம் ஓர் அழகை கண்டேனே, அந்த கன்னி தென்றல் ஆடை விளக்க கண்கள் கண்டேனே. ஹம்மா 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 ஹே ஹம்மா 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 ஹே பள்ளி தாமரையே உன் பாதம் கண்டேனே, உன் பட்டு தாவணி சரியு சரியு நீதம் கண்டேனே. ஹம்மா 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 ஹே ஹம்மா 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 ஹம்மா. சேலை ஓரம் வந்து ஆளை மோதியது, ஆஹா என்ன சுகமோ, பிஞ்சு பொன் விரல்கள் நெஞ்சை தீண்டியது, ஆஹா என்ன இதுமோ, சித்தம் கிளு கிளுக்க ரத்தம் துணி துடிக்க முத்தம் நூறு விதமோ, அச்சும் நானும் ஆளை கணிந்தவுடன் ஐயா தெய்வ பதமோ. ஹம்மா 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 ஹே ஹம்மா 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 ஹம்மா. அந்த அரபிக் கடலோரம் ஓர் அழகை கண்டேனே, அந்த கன்னி தென்றல் ஆடை விளக்க கண்கள் கண்டேனே. ஹம்மா 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 ஹே ஹம்மா 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 ஹம்மா. வாட் எனர்ஜி. எஸ். ஐ திங்க் என்ன அழகா சூஸ் பண்ணிருந்தாங்க சாங்ஸ். Next gen. நெக்ஸ்ட் ஜென் இல்ல, ஜென் நெக்ஸ்ட். எப்படி இருந்தது தேர் எனர்ஜி? வெரி நைஸ். குட் இல்ல? God bless. ஃபேபுலஸ். ஆஸ்கர், அதை பத்தி பேசாம இருக்கவே முடியாது. யூனோ இட்ஸ் நாட் லைக் த பெனல்டிமேட் மூமெண்ட் இன் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்ல முடியாது. பிகாஸ் அதை விட தாண்டி நீங்க நிறைய போக போறீங்க. மியூசிக்கல், உங்களோட மியூசிக்கல்லாம் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் எங்களை கூப்பிடுவீங்க. இன்னும் பாம்பே ட்ரீம்ஸ் அப்போ போய் ஃபர்ஸ்ட் அந்த சேர்ல உட்காந்து அதை பார்க்கும்போது எவ்வளோ ஒரு பெருமையா இருந்தது. பட் இருந்தாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து ஆஸ்கர்ங்கிறதுனால ஐம் ஆஸ்கிங் யூ, ஆஸ்கர் அந்த மூமெண்ட், கெட்டிங் தட் அவார்ட், அதை பத்தி சொல்லுங்க. I'll tell you something which நான் வெளியே சொல்ல ஒரு விஷயம். அது 3-4 months before Oscar
நான் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளேஸ் பண்ணேன், ஒரு ஸ்பிரிச்சுவல் டீச்சரோட. வி எக்ஸ்பீரியன்ஸ் சம்திங் வெரி பியூட்டிஃபுல். ஸோ தட் வாஸ் ஸோ குட். அதுக்கப்புறம் ஐ ஃபெல்ட் லைக் மை லைஃப் இஸ் பேட். எனக்கு கிடைக்க வேண்டியது எல்லாமே கிடச்சிச்சுன்ற மாதிரி. அதுக்கப்புறம் எவ்ரி திங் ஹேப்பன். ஆஸ்கர் அண்ட் கோல்டன் குளோப் வரும்போது பிகாஸ் மை ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் ஸோ அமேசிங். அதனால தான் I was in a zen mode. I was not even happy or sad. I was in a whatever. Acceptance mode. I was like, yes. No, animated. So, இப்போ நினைக்கும் போது கூட I think that was அந்த இன்சிடென்ட்னால எனக்கு I was grounded சொல்லலாம். பட் இப்போ யோசிச்சு பார்க்கும்போது எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. அதெல்லாம் ஒன்றுமே அப்போ ஃபீல் ஆகல. I felt like it was like a continuation of that spiritual experience. And I'm grateful to all the people, directors and actors and all the team which எல்லாரும் என்னுடைய மியூசிக்கை இன்னும் எலிவேட் பண்ணதுக்கு. லிரிக் ரைட்டர்ஸ், அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ், அப்புறம் மியூசிஷியன்ஸ், சிங்கர்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபேன்ஸ். அவங்களோட லவ், அவங்களோட ப்ரேயர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். பிகாஸ் ஆஃப் தேட் ஐவ் இவால்வ்ட். ஐம் கிரேட்ஃபுல். ரஹ்மான் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து இஸ் நாட் அன் ஆர்டினரி ஹியூமன் பீயிங் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் இவருக்கு இவ்வளோ புகழ் அப்படின்னு. பட் ஆர்டினரி ஹியூமன் பீயிங்காக நம்மளோட இருக்கிறது நம்மளுடைய பாக்கியம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மணி என்கிட்ட சொல்லி அனுப்பினாரு, யூ ஆர் ஹிஸ் ஹீரோ. ஐயோ, யூ ஆர் ஹிஸ் ஹீரோ ஃபார் சோ மெனி ரீசன்ஸ் சொல்லியிருக்காரு. தட் கை, தட் ஃபெலோ, ஹீ இஸ் மை ஹீரோ. He is my hero. Seriously, so Mani told me that you are his hero. So you are our ellarukkum hero. Neenga da. Thank you so much. Let's give a standing ovation for the hero. நீ நதி போல ஓடிக்கொண்டிரு, எந்த வேர்வைக்கும் வெற்றிகள் தேவைக்குமே, உன்னை உள்ளத்தில் பூவைக்குமே, எல்லா புகழும் ஒருவனுக்கே. நீ நதி Thank you so much. Thank you so much for coming in our show. Zee Tamilல இருந்து உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள். I hope we went through your journey. Yeah, it was very sweet. நம்ம show and meeting all of them was the best part, and you. Okay. So உங்களோட அனுபவம் எப்படி, இந்த வீக்கெண்ட் வித் ஸ்டார்ஸ் இன் Zee Tamil எப்படி இருந்தது உங்க அனுபவம்? ரொம்ப நல்லா இருந்தது. எக்ஸ்பெக்டேஷன் வேற மாதிரி இருந்தது, பட் இட் வாஸ் வெரி வார்ம் அண்ட் ஹியூமன். அண்ட் ஐ நோ நிறைய விஷயம் நான் ஏற்கனவே பேசினது தான் திருப்பி பேசியிருக்கேன். பட் 25 வருஷம் கழிச்சு அது பேசும்போது அதுக்கு வேற மீனிங் வருது. எஸ்பெஷலி சாமித்துறை. Thank you so much, Rahman. Thank you so much. Thank you. Thank you. Thank you. எல்லாரோட ஒரு photo. Please come. ரஹ்மான் கடந்த 2 வாரங்களாக நம்ம கூட பொறுமையா உட்கார்ந்து எல்லா வேலையும் விட்டுட்டு அவரோட வாழ்க்கையில நடந்த ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாரு. அதுல சில விஷயங்களை, சில மொமெண்ட்ஸை நாம போட்டோவா எடுத்து இந்த ஃப்ரேமுக்குள்ள போட்டிருக்கோம். அது நிப்பான் வால் ஆஃப் ஃபேமை அலங்கரிக்க போகுது. லெட் மீ டேக் இட்.